श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिम् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्तिना। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यन् निहतन्तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிருள்களி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கரலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமி, அந்த சுவாமியினுடைய நிருகேதுகமான ஆசையோடு கூடின சங்கல்ப விசேஷத்தாலே திவ்ய பிரபந்த தாரா எனும் ஆச்சரியமான இந்த உபன்யாச தொடர் பல நாட்களாக நடந்து வருகிறது. அதில் இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போவது ஆழ்வார்களிலே கடைசி அவதரித்த திருமங்கை ஆழ்வார். அவருடைய முதல் திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி. அதனுடைய தனியன்களையும் அவதாரிகையும் முதல் பதிகம், அதாவது முதல் 10 முதல் திருமொழியின் அர்த்தத்தையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்படி அனைவரும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கேட்க வேணும், அருளி செயல்கள் உள்ளத்தில் தங்க வேணும், அது எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிற விசாலமான ஹிருதயத்தோடைய ஜீயர் சுவாமி இதை ஏற்பாடு செய்திருப்பது பல்லாண்டு 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 என்று பல கோடி 100,000 ஆண்டுகளுக்கு நாம் பாட வேண்டிய ஒன்று. எல்லாரும் அதை உணர்ந்திருப்பீர்கள். இனி விஷயத்தை பார்ப்போம். ஆழ்வார்களிலே கடைசி அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் 6 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். இந்த ஆழ்வாருக்குண்டான சிறப்பு, அர்ச்சாவதார ஸ்தலங்களுக்குன்னே பிறந்தவர். விக்கிரக வடிவத்தில் திருமேனியோடே நின்னும் இருந்தும் கிடந்தும் எத்தனையோ திவ்யதேசங்களில் பெருமான் சேவை சாதிக்கிறார். அதெல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களாய் திவ்ய கஷேத்திரங்களாய் இருந்தன. ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களாலே ஒரு 10 பாசுரங்களோ 50 100 ஒரே பாட்டோ ஒரே சொல்லோ, இப்படி எந்த ஒரு ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தையும் பெற்றவுடன் அது 108 திவ்யதேச கணக்கில் சேர்கிறது. 108 திவ்யதேசங்கள்னு சொல்லுகிறோம். தெற்கே பாண்டிய நாட்டிலிருந்து தொடங்கி வடக்கே வடநாடு திருத்தலம் பதரிகாசிரமம் சாலக்கிராமம் வரை, கடைசியா திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டம் வரை 108 திவ்யதேசங்கள். இதிலே ஒரே திவ்யதேசம் ஓர் ஆழ்வாராலே பாடல் பெற்றது, 5 ஆழ்வார்கள் பாடினது, 10 ஆழ்வார்களாலும் பாடல் பெற்றது. இப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு பெருமை. இதிலே ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றம். பரவாசுதேவன் வைகுண்டநாதனை பாடியதை விட, வியூகம் பார்க்கடல் எம்பெருமானை பாடியதை விட, விபவாவதாரத்தை பாடியதை விட, அந்தர்யாமியான எம்பெருமானை பாடுவதை விட அர்ச்சையை பாடுவதில் தான் அவருக்கு விருப்பம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் 10 திவ்யதேசங்கள் 5 திவ்யதேசங்கள்னு பாடியிருக்கலாம். ஆனால் திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவை 86 திவ்யதேசங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல. சுவாமி நம்மாழ்வார் 38 திவ்யதேசங்களுக்கு பாடினார். திருமங்கை ஆழ்வார் 86 திவ்யதேசங்களுக்கு பாடினார். அதுவே தனி சிறப்பு. அதில் அவரால் மட்டுமே பாடல் பெற்ற திருத்தலங்கள் பல திவ்ய கஷேத்திரங்கள்.
அப்படி திருமங்கை ஆழ்வார் அவதரிக்காமல் அவர் திவ்யதேசங்களை பாடாமல் இருந்திருந்தார் என்றால் 61 திவ்யதேசங்கள் தான் இருந்திருக்கும். அதற்கப்புறம் 47 திவ்யதேசங்களை அவர் மட்டுமே பாடியிருக்கிறபடியால் இன்றைக்கு 108 என்று கணக்கு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட எல்லா பாசுரங்களிலும் முதல்ல தொடங்கினது பெரிய திருமொழி. இதுல தான் 10 பாசுரங்களாய், 50 பாசுரங்களாய், 100 பாசுரங்களாய் பல பல திவ்யதேசங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இவ்வாழ்வாருக்குண்டான சிறப்பே அத்தனை இடங்களுக்கும் போய் நேரே சென்று மங்களாசாசனம் செய்தார். குமுதவல்லி நாச்சியாரோட சேர்ந்து ஆடல்மாங்கிற குதிரையில் ஏறி அமர்ந்து வடதிசையினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய சாலக்கிராமம் பதரிகாசிரமத்திலிருந்து தெற்கு கோடியில் இருக்கிற திருக்குறுங்குடி வரை அத்தனை திவ்யதேசத்தையும் போய் பாடிவிட்டு வந்தார். அதுவே வாழ்வாருக்கு பெருமை. அந்த பெரிய திருமொழி அவருடைய முதல் பிரபந்தம். அதுல மொத்தம் 1084 பாசுரங்கள். அதுல முதல் பதிகம் 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை பார்க்க போகிறோம். இதற்கு தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யன் நிகதன் தமஹா. திருக்கோட்டியூர் நம்பிகள் அனுகிரகித்தது இந்த ஸ்லோகம். கலித்வம்சம், கலியின் கொடுமையை அழிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரை. கவிம், சதுஷ்கவி பெருமாள், 4 கவி பெருமாள் என்றெல்லாம் பேர் பெற்றவரை. லோக திவாகரம், உலகத்துக்கே சூரியனை போல இருந்து ஒளி ஊட்டுபவரை. அப்படிப்பட்ட ஆழ்வாரை கலையாமி, தியானிக்கிறேன், வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம். அவர் எப்படி உலகத்தில் இருளை போக்குகிறார்? இது வெளியிருட்டல்ல, உள்ளிருட்டு, அஜ்ஞானம், அந்தகாரங்கிற இருட்டு. ஆத்ம ஞானம் இல்லை, பரமாத்ம ஞானம் இல்லை, இருளில் தவிக்கிறோம். அந்த இருட்டிலிருந்து நம்மளை வெளியில கொண்டுதாகணும். தமோபாக்கியம் வினஷேத்து பாவகாதித்ய சந்நிதவுன்னு சொல்லுவார்கள். நம்முடைய வெளி இருட்டு போக வேண்டுமானால் நெருப்பு மூட்டி விளக்கேத்தினா போயிடும், சூரியன் உதித்தால் போய்விடும், சந்திரன் உதித்தால் போய்விடும். ஆனால் உள்ளிருட்டு, அஞ்ஞானங்கிற இருட்டு போக வேண்டுமானால் இந்த தேஜஸ் பதார்த்தங்களை வச்சு சூரிய சந்திரர்களாலே போக்க முடியாது. அதுக்கு ஆழ்வாருடைய 1000 பாசுரங்களின் வெளிச்சம், அதை வைத்துக் கொண்டுதான் போக்கியாக வேண்டும். எஸ்ய கோபிகி பிரகாஷாபிகி. கோபிகி அவருடைய பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரணங்கள். ஒரு சூரியனால் அதனுடைய ஒளி கற்றை. சூரியனால இருட்டு போகுமா, ஒளியால இருட்டு போகுமா? ஆழ்வாரை விட அவருடைய பாசுரங்கள் 1000 பாசுரங்கள் சஹஸ்ர கிரணங்களை போலே. அதைத்தான் பிரகாஷாபிகி கோபிகி, நல்ல ஒளி படைத்ததான கிரணங்களாலே. ஆவித்யம் நிகதன் தமஹா, ஆவித்யம் அஜ்ஞான பிரயுக்தமாகனு சொல்வார்கள். அனாதி காலமான அஜ்ஞானம், என்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து கைங்கரியத்தையும் இழந்து எத்தனை நாளா தவிக்கிறோம். நிகதம் தமஹா, தமஹாங்கிறது இருட்டு, அஜ்ஞானமாகிற இருள். நிகதம் போக்கப்பட்டதோ, யாருடைய திருவாக்காகிற வெளிச்சத்தாலே, சூரியனின் ஒளியாலே நம்முடைய அஜ்ஞானமாகிற இருட்டு போக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட கலித்வம்சியான திருமங்கையாழ்வார் அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன். இந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிக்கிறார். அறிவிலா மனுஷர்களான நாம் அறிவு பெறுவதற்காக இவ்வாழ்வார் 1000 பாசுரங்களை அனுகிரகித்தார். அடுத்த பாட்டு சுவாமி எம்பெருமானார் அனுகிரகித்தார். வாழி பரகாலன், வாழி கலிகன்னி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். எப்போதுமே ஒரு பிரபந்தம் தொடங்குகிறதுன்னு சொன்னால் அதை பாடியவரை வணங்க வேண்டும், துதிபாட வேண்டும், அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாகான்னு சொல்லுவார்கள். நேரையே ஆச்சாரியனை வைத்துக் கொண்டு கொண்டாட வேண்டும். மரபல போய் கொண்டாடுறதோ, அவர் கிளம்பி போனப்புறம் கொண்டாடுவதோ கூடாது. பிரத்யக்ஷமா அவர் இருக்கும் போதே கொண்டாட வேண்டும். அதுல இதில் எத்தனை திருநாமங்களை சொல்லி கொண்டாடுகிறார்? ஒரு நாமம் மட்டுமல்ல, பரகாலன், கலிகன்னி, குறையலூர் வாழ்வேந்தன், மங்கையர்கோன், தூயோன், இத்தனை அவருக்கு இருக்க திருநாமங்கள். ஒரு நாமத்தை சொன்னா போராது. இப்ப ஆழ்வார் பெருமானுடைய நாமத்தை சொல்றதுனால் 1000 நாமங்கள் சஹஸ்ரநாமம்னு சொல்றோம். பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன்னு சொல்லுவார்கள். தேவோ நாம சஹஸ்ரவான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. 1000 நாமங்களை சொல்லணும்னு அவருக்கு ஆசை. ஆழ்வார்களுக்கு பெருமான் நாமத்தை சொல்லுவதில் ஆசை.
ஆனா ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்களுடைய திருநாமத்தை சொல்லுவதிலேயே ஆசை. அந்த நாமத்தை சொல்லி பல்லாண்டு பாடுவதில் ஆசை. அதைத்தான் விடாம செய்கிறார். வாழி பரகாலன், பரர்களுக்கு புறச்சமயர்களுக்கு பாக்கியர்களுக்கும் குதிர்ட்டிகளுக்கும் காலனை போல் யமனை போல் இருப்பவர் வாழி பரகாலன். வாழி கலிகன்றி, கலியினுடைய கோலாகலத்தை ஒழிக்கிறவர். நாம் கலியுகத்தில் இருக்கிறோம். திருவங்கி ஆழ்வாரே கலியுகத்தில் அவதரித்தவர் தான். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார். நாலாவதா இருக்கிற திருமழிசை ஆழ்வார். இவர்கள் நால்வருமே துவாபர யுகத்தின் கடைசியில் அவதரித்தவர்கள். ஆனா திருவங்கி ஆழ்வார்லாம் நம்மாழ்வாரிடத்திலே தொடங்கி திருவங்கி ஆழ்வார் ஈராக எல்லாரும் கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அவதரித்தவர்கள். அதனால இந்த கலியினுடைய கொடுமையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பாசுரத்தை நாம் உணர்ந்து அதன்படிக்கு வாழ்ந்தோமானால் கலி கொடுமை நம்மை ஒன்றும் செய்யாது. அதனாலதான் கலிகன்றி, கலியை தொலைக்கக்கூடியவர் வாழி. வாழி குறையலூர் வாழ்வேந்தன். திருமங்கியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்குறையலூர். அதனால்தான் குறையலூரிலே வாழக்கூடிய வேந்தன், அந்த நாட்டுக்கு மன்னனாக விளங்கிய திருமங்கியாழ்வார் வாழி. வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள். மந்திரங்கொள், பெருமானிடத்திலே கொள்ளையடிக்க பூக்கு கத்தியை காட்டி என்ன மந்திரவாதம் பண்ணிருக்கிறாய்னு கேட்டு திருமந்திர உபதேசத்தை பெற்றவர் தானே. வேடுபொறி உற்சவத்தில் என்ன நடக்கிறதுன்னு பக்தர்கள் அனைவரும் அறிவார்கள். வயலாளி மணவாளன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு மூடு பல்லக்கிலே எழுந்துள்ளுகிறார். திருமங்கியாழ்வார் பாகவத ததியாராதனத்துக்காக அப்படி கொள்ளையடித்து பொருளை சேமித்து பண்ணி கொண்டு வருகிறார். இத்தனை ஆபரணங்களோலே கல்யாண தம்பதிகள் வருகிறபடியால் இன்னைக்கு கொள்ளையடித்து விட்டால் பாக்கி நாள் ததியாராதனம் முடிந்துவிடும். அதற்காகத்தான் கத்தி எடுத்துக்கொண்டு வேலோடு வருகிறார். எல்லா ஆபரணங்களையும் கடட்ட சொன்னார். கேட்டினார்கள். ஒரு அருகாழி காலில் ஒரு அணிஞ்சின்னு இருந்ததை எடுக்க வரல. தம் பல்லால பிடித்து கடிக்க பார்த்தார். நம் கலியனோ மிடுக்கனோ இப்படி எங்கிட்டேந்தே கடிச்சு எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு மிடுக்கு இருக்கிறது என்று பெருமாள் ஸ்லாகித்து பேசினார். எல்லா ஆபரணங்களையும் ஆழ்வார் மூட்டையா கட்டினார். தூக்க போனார். தூக்க முடியவில்லை. கத்தி எடுத்து காட்டினார். நீ ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கே, அதனாலதான் இந்த மூட்டையை தூக்க முடியல. கொடுக்கறாப்புல கொடுத்து விட்டு தூக்க முடியாத மந்திரம் போட்டு இருக்கிறாயா, இப்ப அந்த மந்திரத்தை கொடுக்கறியா, கத்தியை காட்டட்டுமா என்று காட்டா. அதைத்தான் இங்க சொல்றார். மாயோனை ஸ்ரீமன் நாராயணனை வாழ்வலியால், வாழ்வுடைய வலிமையாலே மந்திரங்கொள், திருமந்திர உபதேசத்தை பெற்றார். மந்திரங்கொள் மங்கையர்கோன், மங்க நாட்டுக்கு தலைவனான திருமங்கையாழ்வார் தூயோன், உள்ளும் புறமும் தூய்மையானவர். அவருடைய உள்ளமும் தூய்மையானது, புறம்பும் தூய்மையானது. சுடர்மான வேல், அவருடைய வேல் வாழி, அவரும் வாழி, அவருடைய வேலும் வாழி. மானான பிரியான்னு அர்த்தம். அவர் சீர்காழிங்கிற காழிச்சீராம விண்ணகரத்தில் ஞான சம்பந்தரிடத்தை போட்டியிட்டு ஜெயித்த வேல். அந்த வேல் போற்றி. இதே போலத்தான் ஆண்டாள் திருப்பாவை 24வது பாசுரத்துல பாடும்போது குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணனுக்கு இருக்கிற பிரபாவம்னா ஒரு பக்கம், கண்ணன் கையில பிடிச்சு இருக்கிற வேலுக்கு தனி சிறப்பு, அதற்கு பல்லாண்டுன்னு ஆண்டாள் பாடினாள். அதை போல இங்க சுவாமி எம்பெருமானாரும் திருப்பாவை ஜீயரானபடியால் திருமங்கியாழ்வார் கையில பிடிச்சு இருக்கிற வேல் பல்லாண்டு. இது 2வது பாசுரம் முடிந்தது. அடுத்தது கூரத்தாழ்வான் அருளி செய்தது நெஞ்சுக்கு இருள்கடி தீபம், அடங்கா நெடும் பிறவி, நஞ்சுக்கு நல்ல வமுதம், தமிழ் நன்னூல் துறகள், அஞ்சுக்கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலம் பலுமல்களே. நெஞ்சுக்கு இருள்கடி தீபம், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருட்டு தான் அஞ்ஞானம், அதை தொலைக்கக்கூடிய தீபம். ஞானச்சுடர் விளக்குன்னு முதலாழ்வார்களுடைய பாசுரம். ஆழ்வார்கள் பாசுரமே ஞானத்தை ஊட்டக்கூடிய ஒரு சுடர் விளக்கு. ஞானமே விளக்கு தானே. விளக்கேற்றி வைத்தா இருட்டு ஓடி போடும், விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது போலதான் ஞானமும். அதனாலதான் இருள்கடி, நெஞ்சில் இருக்கக்கூடிய இருள் மனநக மலமர மலர்மிசை எழுதொரும். மனத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும், அஜ்ஞானம் எல்லாம் தொலைய வேண்டும். அதற்குத்தான் விளக்கேற்றினா போல திருமங்கியாழ்வார் பாடி வைத்தார். இருள்கடி தீபம், அடங்கா நெடும்பிறவி, நஞ்சுக்கு நல்ல அமுதம். எத்தனை தடங்கள் பண்ணாலும், போரும் போரும்னு சொன்னாலும் பிறவி என்னும் சுழற்சி நிற்கிறதா? ஜனனம் மரணம், ஜனனம் மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதுதான் அடங்கா நெடும் பிறவிங்கிறார். அடக்கவே முடியாது. கர்மங்கள் இருக்கிற வரைக்கும் அது இருந்துதான் தீரப்போம். அடங்கா நெடும் பிறவி நஞ்சு, அதுதான் நம்மளை பிடிச்சு படுத்துட்டு இருக்கிற விஷம். நஞ்சுக்கு நல்ல வமுதம்,
அந்த விஷம் போகணும், சம்சாரம்ங்கிற விஷம் தொலைய வேண்டுமானால் அமுதமயமான பாசுரங்கள் திருமங்கையாழ்வாருடைய பாட்டு தான். சம்சாரத்தை தொலைத்து கொடுக்கக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம். அந்த திருமந்திரத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கிறபடியால் இதையே அமுதம்ங்கிறார். நஞ்சுக்கு நல்ல அமுதம்னால் நஞ்சு சம்சாரம், அதற்கு அமுதம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் இருக்கிற நாராயண நாமத்தை உட்கொண்டே இந்த பிரபந்தம் பாடியிருக்கிறபடியால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா திரும்ப திரும்ப நாராயண நாமத்தையே தான் சொல்றார். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியேல் இந்த திருநெடுந்தாண்டகத்துல சாதித்தார். நானும் சொன்னேன் நமருமுறைவின் நமோ நாராயணமே. திருமங்கையாழ்வார் இதிலேயே பெரிய திருமொழியிலேயே பாடுறார். முதல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். மீண்டும் சொல்றார், நரநாரணனாய் உலகத்தரனுள் சிங்காம விரித்தான். எத்தனை இடத்துல திருமந்திரத்தை உரைக்கிறார். அந்த திருமந்திரத்தை தன்னிடத்துல உட்கொண்டிருக்கிறபடியாலே இதுவே அமுதமாகிறது. நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள். தமிழ்ல பாடியிருக்கார், எளிய தமிழ், ஈரத்தமிழ். நன்னூல், நன்னூல்லே ஒரு நூறு இருக்கிறது, அதாகவும் கொள்ளலாம். அல்லது இதையே நன்னூல்னு சொல்லுகிறார். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று இந்த ஐந்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான பிரபந்தம். நன்னூல் துறைகள். அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம். இது இலக்கியம். இலக்கணம் பாடினா இலக்கியம். இலக்கியத்துக்கு இலக்கணம் ஆனால் இனிமே இலக்கண நூல் எழுதலாம், இலக்கணத்துக்கு சூத்திரம் எழுதலாம் என்கிற அளவுக்கு பெருமை படைத்திருக்கிற இலக்கியம். அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம். வேதத்துக்கே சாரமா இருக்கு. வேதம் தமிழ் செய்திருக்கிறார். இன்னொரு விதமாக பொருள் கூறுவார்கள். ஆரணம் வேதம், அதன் சாரம் வேத சாரம் தான் திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணாங்கிற 8 எழுத்து. அது இதனிடத்தில் இருக்கிறபடியால், பெரிய திருமொழியில் இருக்கிறபடியால் இதுவே ஆரணசாரமாகிறது. ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி. பரசமயங்கள், புறச்சமயங்கள், வேத பாக்கியர்கள், வேதத்தை இல்லேன்னு சொல்றவர்கள் அல்லது வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்றவர்கள், அவர்கள்லாம் புறச்சமயிகள். அவர்களை பஞ்சுன்னு வைத்துக் கொண்டால் அந்த பஞ்சு பொதியை எரித்து விடக்கூடிய அனலின் பொறி, நெருப்பு பொறி ஆழ்வார் பாட்டு தான். பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. புறச்சமைகளை மாய்ப்பதற்கு அந்த சித்தாந்தம் தப்பு, ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சரி என்று சொல்வதற்கு திருமங்கையாழ்வார் வேண்டாம், அவருடைய வேலும் வேண்டாம், அவருடைய பனுவல்களான பாசுரங்களே போதும். பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஷ முனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா எம்பார் அருளி செய்த ஆச்சரியமான தனியன். ராமானுஷரிடத்துல பிரார்த்தித்து இந்த திருமொழி 1084 பாசுரம் நம்ம உள்ளத்தில் தங்க வேணும் அப்படின்னு வேண்டுகிறோம். இதே போலத்தான் நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கும் எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நம்ம உள்ளத்தில் நிற்கணும்னால் ராமானுஜா நீதான் கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறோம். அது போல திருமங்கையாழ்வாருடைய திருமொழி நம்ம உள்ளத்துல நிற்கணும்னாலும் ராமானுஜா நீர் தான் அனுகிரகிக்க வேண்டும். எதனால் அப்படின்னு சொன்னால் திருமங்கையாழ்வார் திருவடிகளில் அதிமாத்திர பிராவண்யம், அசைக்க மாட்டாத அன்பு கொண்டவர் சுவாமி ராமானுஜன். குறையல் பிரான் அடிக்கீழ் உள்ளாதவன் பலி ராமானுஜன். இன்னைக்கு நீங்க திருவாலி திருநகரிக்கு போனா திருமங்கையாழ்வாருடைய திருமேனியை சேவிக்கிறோம். அந்த திருமேனியோடைய அதிலேயே அவருடைய திருவடிகள்ல எம்பெருமானார் விலகாமல் எழுந்துள்ளி இருக்கிறார், சிலாரூபமாகவே எழுந்துள்ளி இருக்கிறார். அப்பன்னா எவ்வளவு தூரம் அவருக்கு நெருக்கம். அப்ப இவரை பிடித்து கொண்டால் தானே அவருடைய பாசுரங்கள் நினைவுக்கு வரும். கலிமிக்க சென்னல் கடனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தரித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை ராமானுஷர் உண்டு அதன் அர்த்தத்தை சொல்றச்சே சிங்கம் நடக்கிறாப்புல இருப்பான், அவ்வளவு தேஜஸ். ஆகவே அவரைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். திவ்யதேச கைங்கரியத்திலையும் உடையவருக்கு ஆசை ஆரம்பிச்சு வச்சது திருமங்கையாழ்வார் தான். அதனால அவருக்கு இவருக்கு நிறைய ஒற்றுமை இருக்கிறபடியால் கலியை கொடுக்கிறது திருமங்கையாழ்வார், கலிகன்றி தானே. அதை போல ராமானுஜருக்கு பட்டம் இந்த கலியை தொலைக்கிறார். பொலிக 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 போயித்து வல்லியில் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு ஆகுன்றதில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மீன். இது நம்மாழ்வாருடைய பாசம். அதனாலே கலியை கெடுப்பதில் திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமானாருக்கு ஒத்துமை, திவ்யதேச கைங்கேற்றத்தில் திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமானாருக்கு ஒத்துமை. அப்போ ஒரே எண்ணத்தில் இருக்கிறபடியால் இவரை கேட்டா தான் அந்த பாசுரங்கள் மனசுல நிற்கும்.
எங்கள் கதியே, எங்களுக்கு ஒரே கதியான ராமானுஷ முனியே. ராமானுஜ நச்சேத் ராமானுஜே தேஷா சதுரா சதுரக்ஷரி. நாராயணங்கிற நாம மோட்சம் கொடுக்குமோ இல்லையோ, ராமானுஜங்கிற 4 எழுத்துகள் முக்தி அளிக்கும். ராமானுஷ முனியே, முனினா மனநசீலகா முனிகின்னு சொல்லுவார்கள். எப்போது நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உஜ்ஜீவனத்துக்கு எது வழி, எது உபாயம் என்றே நினைப்பார். முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா, தத்துவ நூல் கூடற்றதுன்னு சொல்லுவார்கள். வேதத்துக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் போக்கினார். ஆழ்வார் பாசுரங்கள் ரொம்ப நன்னா வேதங்களோட சமன்வயப்படுத்தி கொடுத்தார். சங்கைன்னு ஐயம் அர்த்தம். எங்க சாஸ்திரத்துல என்ன ஐயம் வந்தாலும் இது சர்வம் சமஞ்சசம், ஒன்றுக்கொன்று முரணில்லாதபடிக்கு சாஸ்திர வாக்கியங்களுக்கு பொருள் கூறினேன். இது உடைய ஒருத்தரால் தான் எழுத முடியும். சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா. தவராசானால் எதிராஜான்னு அர்த்தம். தவம் புரியவர்கள் எதி தானே, அப்ப தவராசா எதிராசா. இல்லைன்னா தவங்கிறத ஞாசைதி பிரம்மன்னு சரணாகத்தின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். தவராசான்னு சொன்னால் சரணாகதி சாஸ்திரத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தி தானு சரணாகதி அனுஷ்டித்து நமக்காக பிரதிநிதியாக அனுஷ்டித்து இன்றளவுக்கு நமக்கு மோட்சம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தவநெறியை நமக்கு குறைத்த ராஜா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த. புகழ் வளர்ந்து கொண்டே போகிறது திருமங்கையாழ்வாருக்கு. மங்கையர்கோன் ஆழ்வார் ஈந்த அவர் தந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. மறை தமிழ் வேதம், 1000 திருமங்கையாழ்வாருடைய 1084 பாசுரங்கள். அனைத்தும் அந்த 1000 பாசுரங்களோடு இல்லாமல் இதே திருமங்கையாழ்வாருடைய மற்றைய பிரபந்தங்கள் உள்ளனவே, அதையும் தேவரீர் கொடுத்துள்ள வேண்டும். இவ்வாழ்வார் பெரிய திருமொழி பாடினார். திருவழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், கடைசியாக திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இப்படி 6 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். ஆனால் இந்த 6ஐயுமே தங்களுக்கு கொடுத்துள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறார். அதனாலே ராமானுஷருடைய அனுகிரகம் கிட்டுமானால் இந்த எல்லாமே நமக்கு வாய்த்து விடுகிறது. பொங்கு புகழ் மங்கையர்கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. அது நம்முடைய மனத்திலே தங்கக்கூடிய வைபவத்தை நீ அடியனுக்கு கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தார். இத்தோட தனியன்கள் முடிகின்றன. அத்தோடு எம்பார் அருளி செய்ததாகவும் அல்லது சோமாசி ஆண்டான் அருளி செய்ததாகவும் மற்றொரு பாட்டும் தனியனாக வழங்கப்படுகிறது. மாலை தனியே வழிபறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்து அருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. அழகான பாட்டு. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று மால் திருமால் வயலாளி மணவாளன் அவர் கல்யாணம் பண்ணி கொண்டு வரும்போது மூடு பல்லக்கிலே எழுந்துள்ளும் போது இவருடைய ஆபரணங்களை எல்லாம் பறிக்க வேணும்னு திருமங்கையாழ்வார் சங்கல்பித்தார் என்று கோலி பதிவிருந்த அப்படிங்கிறதுனால மறைந்திருந்தார். தன்னுடைய 4 சிஷ்யர்களுடைய கள்ளர்களோட மறைந்திருந்தார். கொற்றவனே, அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாரே, வேலை அணைத்து நின் கையிலே பிடித்திருக்கிற வேல் அதை அணைத்து கொண்டு அருளும் கையால் அடியேன் வினையை. வேல் பிடித்த கையால் தான் அடியனுடைய அனாதிகாலமான வினைகளை கர்மங்களை தொலைத்தருள வேண்டும். வினையை துணித்தருள வேண்டும். என்னுடைய வினைகளை எல்லாம் போக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தை போலத்தான் பண்டை வல்வினையை பாற்றி அருளினான் எண்டிசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோபனருளையேன்னு நம்மாழ்வாரை பற்றி மதுரகவியாழ்வார் பாடினார். பண்டை வல்வினை நாம் ஒத்தொத்தரும் அனாதி காலமா வினைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். நம்மாழ்வார் மதுரகவியாழ்வாருடைய வினைகளை தொலைத்து கொடுத்தாராம். பண்டை வல்வினையை பாற்றி அருளினார். அதே போல மற்றொரு பாசுரம். என் பெய்வினையை கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் ஒள்வாள் உருவி வெட்டி களைந்த இராமானுஷன். இந்த திருவரங்கத்தமதனார் ராமானுஷன் மாத்தந்தாலியர் பாடினார். என்னுடைய பெய்வினை அனாதிகாலமான அநேகமான வினைகள் கிட்டி கிழங்கொடு, அந்த வினைகளை துளி கூட பாக்கி விடாமல் வேரோடு சேர்த்து தன் அருளென்னும் ஒள்வாள் உருவி வெட்டி களைந்த இராமானுஷன். ராமானுஷருடைய அனுகிரகம்ங்கிறது அவருடைய வாழ். அந்த வாளாலேயே என்னுடைய வினைகளை எல்லாம் களைந்தார் என்றும் பாசுரம் உள்ளது. அதே போலத்தான் இந்த பாசுரம். அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. தேவரீர் தான் அடியனுடைய வினைகளை போக்க வேண்டும். இத்தோடு தனியன்கள் முற்று பெற்றன. இதற்கு அடுத்தது பரம காருணிகரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி. விபுலமான வியாக்கியானம். அந்த சுவாமி அவதாரிக்கையில சாதிக்கிறார். ஆழ்வார் இதுவரை எப்படி இருந்தார்,
இப்போது வயலாரி மணவாளனிடத்திலே திருமந்திரத்தை உபதேசம் பெற்ற பிற்பாடு எப்படி மாறிவிட்டார்? இதைத்தான் முதல் வரியில சாதிக்கிறார். ஆத்மாவை வெயிலிலே வைத்து தேகத்தை நிழலிலே வைத்திருந்தால் ஒருவர். அதுதான் இத்தனை நாளும் இப்படித்தான் நாம் ஒருத்தர் இன்றும் இருக்கிறோம். ஆத்மாவை வெயில்ல வைக்கிறதுனா என்னது? தேகத்தை நிழல்ல வைப்பதுன்னா என்னது? ஆத்மாவையும் தேகத்தையும் பிரித்து இதை கொண்டு போய் வெயில்ல வை, இதை கொண்டு போய் நிழல்ல வைங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. விஷயாந்தர சுகம், கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உடலும் சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்திலேயே ஒருத்தர் ஈடுபட்டு கொண்டிருந்தால் சுகமா இருக்கிறா போல தோன்றும். அதுதான் தேகத்தை நிழல்ல வைக்கிறதுன்னு சொல்றார். ஆத்மாவை வெயிலிலே வைத்து விடுவதனால் ஆத்ம ஞானமே இல்லாமல் பகவானுக்கு ஆத்மாவுக்குண்டான உறவை மறந்து அவனுடைய கைகிரத்தை இழந்து சம்சார வெப்பத்திலேயே உழன்று கொண்டிருந்தால் ஆத்மாவை வெயிலில் வைத்தோம் அர்த்தம். அதை மாற்ற வேண்டும். திருமந்திர உபதேசம் பெற்ற பிற்பாடு ஆழ்வார் அப்படியே மாற்றி ஆத்மாவை நிழலிலே வைக்கிறார், தேகத்தை வெயிலிலே புகட்டு விட்டார். ஆத்மாவை நிழலிலே வைப்பதாவது எது? வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா ந கர்மதான்னு சொல்வார்கள். வாசுதேவங்கிற பெருமாள் தான் பெரிய நிழல் கொடுக்கக்கூடிய மரம். வாசுதேவ தரு மரம், சாயா அந்த மரத்தின் நிழல். வாசுதேவனாகிற பெருமான் மரம், அந்த நிழல்ல கொண்டு போய் ஆத்மாவை சமர்ப்பித்து வைத்து விட்டோம் என்றால் அதுதான் ஆத்மாவை நிழலிலே வைப்பதுன்னு பொருள். தேகத்தை வெயிலிலே விடுவதென்றால் இந்த தேகம் இந்திரியங்களாலே நிறைந்தது. அந்த இந்திரியங்களுக்கு வேண்டிய தீனி எது? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எத்தையோ பார்க்க வேண்டும், எத்தையோ கேட்க வேண்டும், எத்தையோ உண்ண வேண்டும். அதெல்லாம் இல்லை அப்படின்னு தேகத்துக்கு மறுத்து வேண்டியது மட்டும்தான் கொடுக்கப்படும் சொல்லிவிட்டால் அதுதான் தேகத்தை வெயிலில் வைப்பது. இதுகாரம் அப்படி இருந்து ஆழ்வார் இனிமேல் இப்படி மாறிவிட்டார்னு சொல்லுகிறார். அதனால் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆனார். இனி ஆத்மாவை வாசுதேவ தரு அப்படிப்பட்ட பெருமானுடைய நிழலிலே வைத்து விட்டார். இவ்வாழ்வாரை பெருமான் தான் திருத்துகிறார். எப்படி திருத்தினார்? ஆழ்வாரோ எப்படியோ சமப்பட்டு கொண்டிருந்தார், லௌகிகராக வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்திரியங்களுக்கு வசப்பட்டுத்தான் இருந்தார். அதிலிருந்து ஆழ்வாரை எப்படி மாற்றி கொண்டு வந்தார்? ஒவ்வொருத்தரை திருத்துவதற்கு பெருமான் ஒவ்வொரு வழியை கையாளுகிறார். அதுல திருமங்கை ஆழ்வார் பரம ரசிகர்னு புரிந்து கொண்டார். அழகை ஆராதிக்கக்கூடியவர், ஆசை உடையவர், இந்த சுகத்தில் அந்த சுகத்தில் சுகத்தில் எல்லாம் ஆசை கொண்டவர். அதே மாதிரி பெருமானே நமக்கு சுகம்னு புரிந்து விட்டால், ரசிக்கத்தன்மை இருந்து இனிமேல் பெருமான ரசிக்க போகிறேன்னு மாறிவிட்டால் சுலபமாக காரியம் முடிந்துவிடும். உலக இன்பத்தை ரசிக்கிற ஆழ்வாருக்கு அதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததான பெருமான் தன்னை காட்டினால் ஏன் ரசிக்க மாட்டார்? யாராருடைய அழகக் கண்டோ ஆசைப்பட்ட இவருக்கு பகவான் பரமசுந்தரமூர்த்தி அவனுடைய சௌந்தர்யத்தையும் லாவண்யத்தையும் எடுத்து காட்டினால் எதனால் அவர் ரசிக்க மாட்டார்? கண்டிப்பா தன்னிடத்தில் ஈடுபட்டு விடுவார். நாளே கண்ணால் காண்பதை இவர் நம்புகிறார், நாமும் இவருக்கு நம்மை கண்ணால் காட்ட வேண்டும். அதனால பரமபதநாதனாக காட்சி கொடுக்காமல், வியூக வாசுதேவனாக புரிய வைக்காமல், என்றோ நடந்த விபவத்தை எல்லாம் காட்டாமல், கண்ணுக்கே தெரியாத அந்தர்யாமி உள்ளே இருக்கக்கூடிய பெருமானாகவும் காட்சி கொடுக்காமல், கண் முன்னால் நின்று நம்முடைய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு நாம் அளிக்கக்கூடிய சால்வை, திருப்பரியட்டங்கள், புஷ்பமாலை, திருவாபரணங்கள், புறப்பாடு, திருமஞ்சனம் எல்லாவற்றையும் கண்கூடாக பண்ற அளவுக்கு அர்ச்சாவதார தெம்பெருமான் தான் இருக்கிறார். திவ்யதேச பெருமாள் தானே அவ்வளவு நெருக்கமா சகல மனுஜ நயன விஷயதாங்கதா என்று நம் கண்களுக்கே விருந்தாக இருக்கிறார். அந்த நிலையிலேயே இவ்வாழ்வாருக்கு காட்சி கொடுப்போம். அப்பதான் இவர் நம்மிடத்துல வச்ச நெஞ்ச மாற்ற மாட்டார், மற்ற பேரிடத்தில் இருக்கிற நெஞ்ச நம்மிடத்துல திருப்பி விடுவார் என்று பெருமான் நினைத்து அர்ச்சாதிபதேசங்கள் தோறும் இவருக்கு காட்டி கொடுக்க, அதிலே முதல் பதிகத்திலிருந்து பெரிய திருமொழி பாட ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம். அதற்கு தன் அழகை கொடுக்க வேண்டும். பகவான் எப்படி கொடுக்கிறார்? தன்னுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம் இதெல்லாத்தையும் ஆழ்வாருக்கு காட்ட வேணும். அப்பதான் அவருடைய ரசிகத்தன்மையை கிளப்பி விட்டு தன் பக்கம் ஈர்க்க முடியும்னு பெருமான் அறிந்தார். பெருமானுடைய இயற்கையான தன்மை ஸ்வம் ரூபம் ஸ்வரூபம்னு சொல்லுவார்கள், தான்கிற தன்மை. அப்புறம் அவருடைய வடிவழகு, அவருடைய கல்யாண குணங்கள், அவருக்கு இருக்கிற செல்வங்கள், சேட்டிதங்கள் இதெல்லாத்தையும் காட்ட வேண்டும். எதில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது? ஒருத்தருக்கு ஒரு சொத்து கொடுக்க வேண்டும், தனம், 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். பணத்தை கொடுப்பதோடு
அந்த பணத்தை ஒரு சுருக்கு பை, அழகான ஒரு சுருக்கு பையில் வைத்து அத்தோட சேர்த்து கொடுத்தால் இது கிழிச்சீரையோட தனத்தை கொடுத்தல்னு சொல்லுவார்கள். கிழிச்சீரைங்கிறதான் சுருக்கு பை. அதை போல பெருமான் தன்னுடைய சொரூபம், ரூபம், குணம் எல்லாவற்றையும் திருமந்திரம்ங்கிற சுருக்கு பை, ஓம் நமஹா நாராயணாய, அந்த பைக்குள்ளே போட்டு அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலம் தன்னுடைய வடிவழகை எல்லாம் அவர் காட்ட, அவருடைய குணங்களை எல்லாம் காட்ட, அப்ப ஆழ்வார் அவனுக்கு வசப்பட்டார். அவர் யோசிக்கிறார், நான் நேற்று வரை எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி மாறிவிட்டேன், அயோக்கியனாக எதுவும் தெரியாமல் தகுதியற்று இருந்த என்னை 1084 பாசுரங்கள் பாட வைத்து இத்தனை திவ்யதேச மகாத்மத்தையும் உணர்த்தி தன்னுடைய சேட்டிதங்கள் குணங்களை எல்லாம் காட்டி பாட வைத்து விட்டாரே, இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அதற்காகவே பாடுவோம். உபகார ஸ்மிருதியாலே பாட்டு பாட தொடங்குகிறார். அவர் இத்தனை உபகாரம் அடியனுக்கு பண்ணியிருக்கார், அதை நினைக்க நினைக்க திரும்ப பண்ணணும்னு தோன்றது. கிருத்தஜதை அப்படின்னா செய் நன்றி அறிதல், அதற்காக செய்யணும்னு பார்க்கிறார். பெருமான் வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, செய் நன்றி அறிகிறோமான்னு மட்டும் பார்ப்பார். அவர் நமக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறார். நம்முடைய மாய இரு வல்வினைகளும் அறுக்கிறார், மாய பற்றறுக்கிறார். சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாய பற்றறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி விடு திருத்துவான். இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். கர்மங்களை தொலைக்கிறது, சரீரத்தை தொலைக்கிறது, சம்சார பந்தத்தை தொலைக்கிறது, அர்ச்சிராஜ மார்க்கத்துல கூட்டி போவது, இப்படி பலவற்றையும் செய்கிறார். இது எல்லாத்துக்கும் நாம் என்ன நினைக்க வேண்டும்? உபகாரம். தேவரீர் பண்ணின பெரிய உபகாரத்துக்கு திரும்ப என்ன செய்ய போகிறேன்? அந்த ஆர்வம், அந்த துவரை, அந்த துடிப்பு இருந்தாலே அதுவே பெருமானுக்கு போதுமானது. ஏன்னா அதை போல துடிப்பு அச்சித்துக்கு இருக்காது, ஒரு ஜட பொருளுக்கு அது இருக்காது. ஆனா ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறபடியாலே இவனுக்கு என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோங்கிற துடிப்பு இருக்கும். அத்தோட ஆழ்வார் பாடினதுதான் பெரிய திருமொழி. 1084 பாசுரங்கள். இனி முதல் 10 முதல் திருமொழி என்னன்னு பார்ப்போம். 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சரி திருமந்திரம். அதன் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த முதல் 10 பாசுரங்கள். வயலாளி மணவாளனிடத்திலே திருமந்திரத்தை பெற்றேன், எந்த யோக்கியத்தையும் இல்லாத அடியேன் பெற்றேன், மிக உயர்ந்ததான திருமந்திரத்தை பெற்றேன். இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இதை பெற்றேன்னு நினைக்கும் போதே பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. இத்தனை நாள் எவ்வளவு தூரம் மோசமாக திரிந்தேன், இப்போது அப்படி யோக்கியதை இல்லாத எனக்கு பெருமாள் இப்ப ஏற்பட்ட மந்திரத்தை கொடுத்து விட்டாரே, எனக்கு தகுதியே இல்லையே. ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன்? பழைய நாள் இழந்தேன்னு வருத்தப்படவா, அல்லது இப்ப கிடைத்து விட்டதேன்னு மகிழவா, அல்லது இந்த கிடைத்ததன் மகிழ்ச்சி பழைய வருத்தத்தையும் போக்கி விடுமா, ஈடு செய்து விடுமா என்று நினைத்து கொண்டுதான் பாட ஆரம்பிக்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதன் திரிந்து நாடினேன் நாடு நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதுதான் முதல் பாசுரம். பெருமானை சாட்சாத்கரித்தார், மந்திரத்தின் மூலம் பெருமானை சேவித்தார். உடனே தன்னுடைய பழைய நிலை என்னன்றதுதான் தோன்றுது. நாம் இன்னைக்கு ஒரு நிலையை அடைஞ்சோம்னாலே எப்படி பட்டு கொண்டிருந்தோம், எவ்வளவு துன்பத்தில் இருந்தோம், இன்னைக்கு இங்க வந்திருக்கோமே, அந்த பழையது நினைத்து மனதை சற்று பிசையாதா? இதே போலத்தான் நம்மாழ்வார்க்கும் மயர்வர மதிநலம் பெருமாள் அருளினார், சாட்சாத்காரம் கிடைத்தது. உடனே முதல் பாட்டு, இத்தன் நாடும் இன்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மீனின்னு கேட்டருளாய். இத்தன் நாடு நான் பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா? பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்னிருமை இனியாமராமைன்னு நம்மாழ்வாரும் புலம்பினார். அதே போல திருமங்கி ஆழ்வாரும் இப்போது அழுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வருந்தினேன், இந்திரியங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தேன், கண்டதே காட்சின்னு வாழ்ந்தேன், கண்ணொரு பக்கம் இழுக்க வாயொரு பக்கம் இழுக்க எத்தனை ஆசைகள், அது அத்தனைக்கு எங்க போய் சேரும்? மனசுல தானே. அப்ப இந்திரியங்களுக்குன்னு சுகத்தை நான் கொடுத்து மனத்தால் வருந்தினேன், ஆகவே வாடினேன். ஆத்மா நன்றாக இருக்கவில்லை, அது வாட்டம் அடைந்து விட்டது. ஒரு செடிக்கு சரியாக தண்ணீர் வார்க்கவில்லை என்றால் வாடி போய்விடும், கொழுந்தெல்லாம் வற்றி போய்விடும். அதை போல ஆத்மா வற்றினேன், மனத்தால் வருந்தினேன், வாடினேன் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து. இத்தனை நாடு நான் சாதித்த ஒன்னே ஒண்ணு, பெருந்துயரத்தை கொடுக்கக்கூடிய இந்த சரீரம், இடும்பைனா சரீரம், பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, இந்த சரீரத்தில் பிறந்து கூடினேன். ஒரு ஆத்மா சரீரத்துக்குள்ள வந்த உடனேயே
தேகமே ஆத்மான்ற தப்பான புரிதல் வந்து விடுகிறது. தேகம் வேறே, அழியக்கூடியது, அறிவில்லாதது. ஆத்மா வேறே, அழிவில்லாதது, அறிவுடையது. இது தெரியல, கூட்டிவிட்டேன். ஆத்மா சரீரத்துக்குள்ள சிக்கினாரா, ரெண்டையும் ஒன்று நினைத்து விட்டேன். தேகமே வேறு, ஆத்மாவே வேறு. ஆனா அந்த ரெண்டையும் ஒன்று நினைத்து கூடினேன். கூடி இளையவர் தம்மோடு. அதனாலதான் பெண்கள் இன்பத்துக்கு ஆசைப்பட்டேன், சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டேன். ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னொரு சரீரத்தோட கூடுவதற்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டோமே. தேகமே ஆத்மான்னு தெரியவே தானே கூடுகிறோம். அப்ப கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி, அவர்கள் கொடுக்கக்கூடிய காம சுகத்தில் ஈடுபட்டேன் கருதி ஓடினேன் ஓடி. இந்த ஆத்மா பெருமானிடத்திலிருந்து வெகு தொலைவுக்கு ஓடிவிட்டது. என்னுடைய துர்தசை. ஓடினேன் ஓடினேன், எங்கெங்கோ ஓடினேன். ஆனா அந்த ஓடினேன்னு சொல்றதுலயும் சுகம் அனுபவித்தா போலேதானே நம்ம ஒத்தொத்தரும் நினைச்சிட்டு இருக்கோம். எப்ப உண்மை புரிகிறதோ, ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்துன்னு தெரிகிறதோ, அந்த சமயம் ஓட்டம் நின்றுபடும். அது வரைக்கும் ஓடுகிறோம், தப்பு பண்ணுகிறோம், இது நமக்கு யுக்தம் இல்லை, பிராப்தம் இல்லைன்னு தோணும். இதுதான் சுகம்னு தோணி கொண்டிருக்கும். கல்யாணமானா சுகம், குழந்தை பிறந்தா சுகம், தினப்படி சுகம் கிடைச்சதுன்னா சுகம், எத்தனையோ இது இத்தனையும் சுகம் நினைக்கிறோம். க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாஸ்தே என்று சுவாமி கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். இது அருவருக்கத்தக்க சுகம், உண்மையில் சுகமே இல்லை, இது துன்பம். ஆனா இந்த துன்பத்தை இன்பமாக நினைக்கிறோம். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார்கள். ஆரோர்தன புலி துரத்தி கொண்டு வந்தது, வேகமா ஓடினா, ஒரு பாழுங்கணது, இலை தழையெல்லாம் போட்டு மூடப்பட்டிருந்தது. அது பாழுங்கணதுன்னு தெரியாது, காலை வச்சான், தடதடான்னு முறிஞ்சு உள்ள விழுந்துட்டான். விழப்போறமே, சரி புலியின் இடத்துல தப்பிச்சுடலான்னு பார்த்தான். புலி விடும்புல வந்து நிற்கிறது. இவன் கீழே பார்த்தா 10 கரு நாக பாம்பு கீழே அப்படியே படம் எடுத்து இவன் எப்ப கொத்துலான்னு காத்துட்டு. நல்ல வேளை ஒரு விழுது பக்கத்துல இருந்து, மரத்தனுடைய விழுது, அதை கெட்டியா பிடிச்சிருந்தான். கீழே விடல, அந்த விழுதுல தொங்கி கொண்டு இருக்கிறான். கீழே விழுந்துட்டா பாம்பு, மேல போனா புலி பிடிச்சுடும். இந்த துர்தசை இந்த கட்டமான நிலைமையில இருக்கான். இந்த சமயத்துல ஒரு காட்டு பெருச்சாளி வந்து இவன் பிடிச்சிட்டு இருந்த விழுத மெதுவா கடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் 5 நிமிஷம் கடிச்சது, தடாலும் விழுந்துட வேண்டியதான். இந்த சமயத்திலே அந்த பாழுங்கணத்துக்கு வெளியில ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துல தேனீக்கள் கூடு கட்டி இருந்துதான். அதுல ஏதோ ஒரு தட்டு தட்டி அதுல இருந்து ஒரு சொட்டு தேன் இந்த மனுஷன் தொங்கிட்டு இருக்கானே இவனுடைய நாக்குல வந்து தெரிச்சுதான். என்ன மதுரமா இருக்கு, தேன் எம்மாவா இருக்கு, என்னமா இருக்கு அப்படின்னு இந்த மனுஷன் அனுபவிச்சான்னா, மேல புலி, கீழே பாம்பு கடிச்சிட்டு இருக்கு, எலி கடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு தோன் சேற்று விழுந்ததுக்கு தேன் என்னமா இருக்குன்னு சொன்னால், இதுதான் நம்ம ஓட்டமா ஓடிட்டு இருக்கிறது. ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால். இது வரைக்கும் பட்ட சிரமத்தை சொல்லிட்டார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி. இது வரைக்கும் பட்ட சிரமம். உய்வதோர் பொருளால். இனிமேல் சர்வசக்தி எப்பேற்பட்ட பெருமான், அந்த சக்திக்கு எட்டாதான சுவேஸ்வரமான பகவானுடைய கிருபை. உய்வதோர் பொருள்னா எது? இது நம்முடைய ஒரு முயற்சி இல்லாமல் பெருமான் சர்வேஸ்வரனுடைய நிருகேதுகமான கிருபை. அதை பொருள்னு மறைத்து சொல்றார். பகவானுடைய கிருபையாலே நன்மை பெற்றேன்னு சொல்ல வருகிறார். உய்வதோர் பொருளால் பெருமான் எத்தனையோ என்னை பிடிக்க பார்த்தார். ஆனா சர்வசக்தி படைத்த அவனுக்கும் கை நீட்டி ஆழ்வீர் இங்க வாரும், உம்மை நான் காப்பாத்தி ஆகணும்னு இழுத்தா, நான் அவர் கைக்கும் அகப்படாமல் ஓடினேன் ஓடிங்கிறார். எவ்வளவு தூரம் ஓடிட்டேன்னால், பெருமாளுக்கு ஒருத்தர் இழுத்து பிடிக்க முடியாதுன்னு உண்டா? அதுவே அவராலே என்ன பிடிக்க முடியல. அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கணும்? இப்ப அது மாறி பெருமானுடைய கருணையாலே உய்வது ஓர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து. தெரிந்துன்னு ஒரு பாடம், திரிந்துன்னு ஒரு பாடம். உணர்வு எனும் பெரும் பதம், ஞானமாகிற பெரிய ஸ்தானம்னு அர்த்தம். இப்பதான் ஞானம் பெற்றேன். தேகமே ஆத்மாவல்லன்னு தெரிஞ்சுட்டேன். ஆத்மா ஸ்வதந்திரன் இல்லை பரதந்திரன்னு புரிந்து கொண்டேன். பகவத் அனன்யார்க சேஷபூதன்னு தெரிந்து கொண்டேன். இந்த ஞானத்தை எல்லாம் பெற்றேன். உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து. தெரிந்துன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். நல்லது எது, தீயது எது, பகவத் விஷயம் மிக உயர்ந்தது, சம்சாரம் மிக மிக தாழ்ந்தது, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். பெரும் பதம் தெரிந்து நாடினேன். நாடினா நான் தேட ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்பதான் நாட ஆரம்பித்தேன். எங்கோ ஓடிக்கொண்டிருந்த மனத்தை திருப்பி பெருமானிடத்திலே செலுத்தி அவனை நாடத் தொடங்கினேன். ஆராய்ச்சி பண்ணேன். கீழே பட்டதெல்லாம் எவ்வளவு பாடு, இனிமே இப்படி நாம பட வேண்டுமா வேண்டாமா என்று சிந்திக்கத்தான் பட வேண்டான்னு புரிஞ்சது. நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன்
ஒரு துளி யோக்கியத்தை இல்லாத நான், அதிகாரமே இல்லாதவனான நான், அனதிகாரியா இருந்தேன், அருகதையற்றவனா இருந்தேன். இப்ப அதிகாரி ஆகிவிட்டேன். அதிகாரம் வேணுமா அதிகாரம் வேண்டாமா? பெருமாள்கிட்ட சரணம்னு வருகிறோம். என்ன அதிகாரம் இருந்தா அவர் கொடுப்பார்? நித்திய கர்மானுஷ்டானம் ஒழுங்கா இருக்கணுமா? தீர்த்தமாடுற யோக்கியத்தை இருக்கணுமா? ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணுமா? என்ன இருக்க வேண்டும்? விபீஷணன் ராமனிடத்துல சரணம்னு பற்றுவதற்கு வந்தார். கடலை தாண்டி வந்தார். அப்படி வரும்போது இவ்வளவு பெரிய கடல் இருக்கே, ஒரு முழுக்கு போட்டு விட்டு ராமாவும் திருவடி சரணம்னு வந்தாரா? முழுக்கே போடல. அதே ராமன் சமுத்திரராஜன் இடத்துல சரணாதி பண்றார். குளிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு எல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு சரணாதி பண்றார். அப்ப சரணாகதி பண்ண வேண்டுமானால் அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பண்ணணுமா? அல்லது விபீஷணனை போல ஒண்ணும் பண்ண வேண்டாமானால்? யாருக்கு யோக்கியத்தை இல்லையோ அவர்கள் சம்பாதிக்கவே வேண்டாம், இருக்கிறபடிக்கே சரணாதி பண்ணலாம். ஒருத்தர் இடத்துல எல்லா யோக்கியத்தையும் இருக்குன்னால் அவர் விட்டு சரணாதி பண்ணணும் இல்லை. ஒருத்தர் தினப்படி குளிக்கிறவரா இருக்கார், குளிக்கிறத நிறுத்திட்டா நீங்க சரணாதி பண்ண வேண்டும், தேவையில்லை. அதே ஒருத்தர் குளிக்கிறதுக்கே தெரியாது, அந்த ஆச்சாரம் கூட இல்லை, குளித்து விட்டு சரணாதி பண்ண வேண்டாம், இருந்தபடிக்கே பண்ணலாம். அதைத்தான் நான் யோக்கியதை இல்லாதவனாக இத்தனை காலம் தெரிந்த நான் கண்டுகொண்டேன். இப்போது பெருமானுடைய நாமத்தை தெரிந்து கொண்டேன். திருமந்திரம் சொல்றதுக்கு கூட எனக்கு யோக்கியதை இல்லை, அந்த யோக்கியத்தை நான் சம்பாதிக்கவும் இல்லை. நாராயணா என்னும் நாமத்தை கண்டுகொண்டேன். ஓம் சொல்லல, நமஹா சொல்லல, நாராயணாயான்னு இல்லை, வெறும நாராயணா என்னும் நாமம் இருக்கிறது. அதே திருமந்திரம்ங்கிற பெரிய மந்திரத்தின் அட்டம் கூட கட்டப்பட வேண்டாம், வெறும் நாமத்தை சொன்னால் கூட போதும். நாராயணா என்னும் நாமம். நாராயண நாமத்தை சொல்லுவதுன்னா என்ன? நாராயண நாமத்தின் பொருளை தெரிந்து கொள்வது. நாராயண நாமம் என்ன பொருளை காட்டும்? நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார். சித்து அச்சித்து எல்லா நித்திய வஸ்துக்களும் சேர்ந்து நாராகான்னு சொல்லப்படும். அந்த நாராகாங்கிறதுக்கு அயனமாக இருக்கிறார்னால் ஆசிரியம் இருப்பிடமாக இருக்கிறார். அப்ப நாரங்கள் பெருமானுடைய சொத்து, ஐஸ்வர்யம், அயனம், இந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அவர் இருப்பிடம். நாம நாராயணன் சொல்லச்சு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பெருமானுடைய எண்ணிலடங்காத அளவுக்குட்படாத சொத்தில் அடியேனும் ஒருவன். இந்த ஒரு எண்ணம் போருங்கிறார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னால் இத்தனை நாள் நான் அவன் சொத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை, நான் அதை சேர்ந்தவன் இல்லை. அதனால அவன் ஓடினாலும், அவர் என்னை பிடிக்க கை நீட்டினாலும் கட்டுப்படாம அகப்படாம ஓடினேன். ஓடி இப்ப அது மாறி போச்சு. அவருடைய சொத்துக்குள்ள ஒண்ணுன்னு ஒத்துக்கொண்டேனா, இனிமே ஓட மாட்டேங்கிறார். அவர் பேரு கை நீட்டினா நான் கிடைச்சிடுவேங்கிறார். அதனாலதான் ஓடினேன். இப்ப மாறி அவருடைய சொத்திலே நான் ஒருத்தன்னு தெரிந்து கொண்டேன். திருமந்திரம் சொல்லக்கூட யோக்கியத்தை இருக்கல, இப்போது கிட்டிச்சு. நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இதெல்லாம் சொல்றதுக்கு யோக்கியத்தை சம்பாதிக்கணுமானால் தேவையே இல்லை. கங்கையில ஒருத்தர் நீராடுறதுக்கு போறார். கங்கையில குளிக்க போனோம்னா சுத்தமா இறங்கணும் உண்டு. பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்தை தேடி கண்டுபிடிச்சு குளிச்சுட்டா கங்கையில இறங்குவார்? பண்ண மாட்டார். எல்லா அழுக்கையும் போக்கக்கூடிய கங்கை குளிக்காத அழுக்கையும் சேர்த்து போகி விட்டு போகிறது. அதை போல எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நாராயண நாமம் எல்லா அழுக்கையும் போக்குவது. அதை சொல்லுவதற்கு எனக்கு அருகதை இல்லைங்கிற அழுக்கையும் சேர்த்து போக்கும். இதுதான் முதல் பாட்டுக்கு அர்த்தம். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அடுத்த இரண்டாவது பாட்டு. ஆவியே அமுதே எனனெந்துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியே உணராதெத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அன்னம் துணையொடு குணரும் சூழ்குணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். ஆவியே அமுதே. யாரை பார்த்து ஆவியே அமுதேன்னு சொல்லணும்? திருக்குடந்த பெருமாளை பார்த்து. ஆனா அவரை பார்த்து நான் சொல்லல, யாரையோ மனிதர்களை பார்த்து சொன்னேன், பெண்களை பார்த்து சொன்னேன், ஆசைப்பட்டவர்களை பார்த்து சொன்னேன். ஆவியே அமுதே. ஆவின்னா என்ன பண்ணும்? அமுதுன்னா என்ன பண்ணும்? ஆவிதான் நமக்கு தாரகம், அதான் தாங்கும். உயிர் இருந்தாத்தானே இருப்போம். அமுது பரமபோக்கியம், இனிமையா இருக்கும். ஆனா நாம் அனுபவிக்கிற சிற்றின்பம் ஆவியா நம்மளை தாங்க போறதா, அமுதமா இனிமையா இருக்க போறதா? ரெண்டும் இல்லை. ஆனா அதைத்தான் நான் சொல்லி ஆத்துப்பட்டேன். ஆவியே அமுதே. ஆரை பார்த்து சொல்லியிருக்கணும்? ஆவியே அமுதே. அலைகடல் கடந்த அப்பனேன்னு பாடியிருக்கணும். அவரு தான் ஆவி, ஆறாவது பெருமாள். ஆனா அவரை பார்த்து நான் பாடல. என நினைந்து உருகி அப்படின்னு பல விஷயங்களையும் யாரையோ பத்தி நினைத்தேன். நஞ்சியர், நம்பிள்ளை, ரெண்டு மகாச்சாரியர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நஞ்சியர் சாதிப்பறான், என நினைந்துருகின்னு சொல்லும் போது பல விஷயத்தையும் நினைந்து உருகினார். ஆனா நம்பிள்ளை சாதிப்பறான், இல்லை, என நினைந்து உருகின்னு சொல்லு, நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இழிந்து உகும்.
யார் யாரையோ பத்தி நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் அப்படியே உளுத்து போச்சான். அவர்களுக்கு அந்த பெருமை எதுவுமே இல்லை. ஆனா நினைத்து நெக்குருகி போகிறோங்கிற மூல்யம். பகவானை நினைத்து நெக்குருகலாம், கண்ட பேரை நினைத்து நான் நெக்குருகிட்டேன். என நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா, அவரவர்களுடைய சரீரம் அதையே துணையாக கொண்டேன். எத்த பற்றி இருக்க வேண்டும்? கீழ்நாள்கள் எல்லாம் பட்ட பாட்ட சொல்றார். இத்தனை நாள் இப்படிதான் வீணான காலம். வாடினேன் வாடின்னு சொன்னேனே, எப்படி வாடினேன்னு சொல்லுகிறேன். ஆனால் அவருக்கு என்ன ஆசைனால், இப்படி எல்லாம் பழைய நாள்ல வாடிக்கொண்டிருந்தேன், இப்ப நாராயண நாமத்தை பெற்றேன். இந்த நாமத்தினுடைய சீர்மை என்னன்னால், பழைய நாள் வாடினேங்கிறதையும் சேர்த்து மாத்திடுவோம். பொதுவா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாள் கிடைக்கல, இப்போது கிடைத்ததனால் கிடைக்காத நாளெல்லாம் முன்னாட்கள், அதை மாற்றாது. இப்ப கிடைச்சது சந்தோஷமா இருக்கும். ஆனா நாராயண நாமத்துக்கு பெருமை, முன்னால் கிடைக்காததை சேர்த்து ஈடுகட்டி சரிப்படுத்தி விடும். அது அதற்கு இருக்கிற பெருமை. சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கள்மால் என்ற நாளும் நாளாகும். இப்ப செங்கண்மால் எங்கள்மால் என்று சொன்னால், இது ஏற்கனவே சொன்னாமல் தவித்துக் கொண்டிருந்தோமே, அந்த நாட்கள் கூட நல்ல நாளாகி விடுங்கிறார். பாவி ஏன் உணராது? இந்த ஆத்மா எவ்வளவு சிறந்தது, ஆனா அந்த சிறப்பே எனக்கு புரியல, அதைத்தான் பாவியேங்கிறார். இந்த ஆத்மா எவ்வளவு தாழ்ந்திருக்கு, எவ்வளவு உயர்ந்தவர் இருக்க வேண்டியது. பெருமானுடைய நீலநாயக கல்லுக்கு சமானமானவர் ஜீவாத்மா. ஆனா அது புரியாமல் பாவியேன் உணராது. எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள், எத்தனை நாள் நாட்களை கழித்து விட்டேன். லக்ஷ்மண சுவாமி ராமனோடு கூடவே காட்டில் திரிந்தார். ஒவ்வொரு நாளும் உபயோகமா கழித்தார். நான் தேவனா பிறக்க விரும்பல, அமரத்துவத்தை ஆசைப்படல, ஒரு பட்டம் பதவி வேண்டாம், ராமனோடு கூட இருந்து கைங்கரியம் பண்ணும் ஒவ்வொரு நிமிஷமும் சிறப்பு. இது அவர் சொன்னாரா? நான் நேர் எதிர். எத்தனை பகலும் பொழுது போய் ஒழிந்தன நாள்கள். வயசானதுதான் மிச்சம், இந்திரியங்கள் எல்லாம் களைத்து போனதுதான் பாக்கி, நாட்கள் எல்லாம் வினவுச்சு. வாள்களாகி நாட்கள் செல்லன்னு சொல்வார்கள். ஒரு ரம்பத்தை வச்சு அறுக்கிறான், பெரிய கட்டை மரம், அந்த ரம்பத்தை வச்சு இடது பக்கம் வலது பக்கம் போயிட்டு போயிட்டு அறுக்கிறான். வாழ் ரொம்ப நல்லா போயிட்டு வருது என்னால், அதுக்குள்ள மரம் அறுந்து போயிடுமே. அதை போல ஒரு நாள் காலை உதித்தது மாலை விழுந்தது என்று நல்லா ஆசைப்படுவோம். காலத்தால உதிச்சா ஓடி ஆடி சம்பாதிக்கலாம், ராத்திரி வந்துடுச்சுன்னா வீட்டுல சுத்தமா இருக்கலாம். ஆனா அதற்குள் ஒரு நாள் பெருமானை பற்றி தெரியாமல் கழிந்து விட்டதே, அந்த கவலையும் எனக்கு இல்லை. பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள். தூவிசேர் அன்னம் துணையொடு புணரும். இனிமே பாக்கி பாதி பாசுரத்தில் திருக்குழந்தை ஆறாமுத பெருமானை பற்றினேன், அவன் நாமத்தை கற்றேன், அதனால் ஏற்றம் பெற்றேன்னு சொல்லுகிறார். தூவிசேர் அன்னம் துணையோடு புணரும். அங்கே காவிரியார் ஓடுகிறது. அந்த அன்னப்பறவை தன் துணையோடு சேர்ந்து ஆனந்தமா ஓடி ஓடி போயிட்டு வரும். இப்ப இந்த ரெண்டையும் சொன்னது எது? அன்னப்பறவையினுடைய பேடை, அன்னப்பறவையினுடைய ஆண் பறவை பெண் பறவை, வேற யாரும் அல்ல, கோமடவல்லி தாயாரும் சாரங்கபாணி பெருமாளையும் தான் சேர்த்து சொல்லுகிறார். தூவிசேர் அன்னம் துணையொடு புணரும். சூழ்புணல் குடந்தையே தொழுது. சூழ்புணல் காவிரியாலே சூழப்பட்டிருக்கிற திருக்குடந்தை. அந்த ஊர்ல இருக்கிற அன்னப்பறவைகள் கூட பெருமானை பற்றும் நாள் சர்வபூதத்துக்கும் சரண்யனா இருக்கார்னு அர்த்தம். சர்வலோகத்துக்கு சரண்யனா இருக்கார். புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது. புனல் சூழ்ந்திருக்கிறபடியால் நம்முடைய தாபத்தை எல்லாம் போக்குவார். ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌதிகம் சம்சாரத்தில் எவ்வளவு வெக்காயம் தட்டி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த திருக்குடந்தை சூழ்ந்திருக்கிற காவிரி யாரு போக்கிவிடும். துணையோடு புணருங்கிறதுனாலே ஆண் பறவை பெண் பறவை அன்னப்பறவை ரெண்டையும் சொன்னாரா? பொறுப்பாரும் உள்ளார் பொறுப்பிப்பாரும் உள்ளாரும் பெரியவச்சன வைக்கணும். தாயார் பொறுக்க செய்வாள், பெருமாள் பொறுப்பார். அவ ரெண்டு பேருக்கும் பிரதிநிதி ஆண் பறவை பெண் பறவை. அப்ப பொறுப்பாரும் பொறுப்பிப்பாருமாய் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன். என் நாவினால் எனக்கு பெருமான தொழணுங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா இப்ப திருக்குடந்த பெருமான தொழுதேன். இப்பதானே முதல் பிரபந்தம் திருமங்கையாழ்வார் ஆரம்பிக்கிறார். இதுதானே முதல் பாட்டு. முதல் பாசுரத்தின் வரைக்கும் வாடினேன் வாடியில் திவ்யதேசத்தை பத்தி இல்லை. ஆழ்வாருடைய திருவாக்கில முதல்ல வந்த திவ்யதேசம் திருக்குடந்தை. கும்பகோணம் 6ஆம் தினத்தான் இங்க பாடுறார். அதே போல கடைசியில பார்த்தீங்கன்னா நான் திருநெடுந்தாண்டகத்துடைய கடைசியில சாதிக்கிறார், திருக்குடந்தையைத்தான் பற்றினேன், நான் குடந்தை பெருமானை பற்றினேன், நான் ரொம்ப தாழ்ந்தவன் தான். மின்னுமா மழதவழும் மேகவண்ணா வெண்ணவர்தம் பெருமானே அருளாயன்னு அன்னமாய் முறிவரோர் அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த வம்மான் தன்னை. அந்த பாசுரங்கள்லாம் 29ஆம் பாட்டு 30ஆம் பாட்டு வரும்போது திருக்குடந்த பெருமானத்தான் தொழுதேன், நான் ரொம்ப தாழ்ந்தவனா இருந்தேன், அடிநாயேன் நினைந்துட்டேனேன்னு பாசுரத்தை முடித்தார்.
நல்ல திருநெடுந்தாண்டக கடைசிங்கிறது கடைசி பிரபந்தம். முதல் பிரபந்தத்தினுடைய முதல்லையும் திருக்குழந்தையை பாடினார். அதே மாதிரி கடைசி பிரபந்தத்தினுடைய கடைசியிலையும் திருக்குழந்தையை பாடினார். இது அந்த குழந்தைக்கே உண்டான ஏற்றம். சூழ்புணல் குழந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன். என்னுடைய நாக்காலே நான் இந்த நாக்கா பகவன் நாமத்தை சொல்லித்து அவசாகா பிரதிபேதிரேன்னு சொல்வார்கள். பாண்டவ தூதனா கண்ணன் கௌரவ சபைக்குள்ள நுழைந்தார். யாரும் கைகூப்ப கூடாதுன்னு இருந்தார்கள், மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு. தங்களே அறியாம எல்லாரும் கைகூப்பிட்டாராம். அதை போல திருக்குடந்த பெருமாளை செவிச்ச உடனே தெரிந்து நான் கைகூப்பவில்லை, என்னை அறியாமல் கைகூப்பினேன். என் நாவினால் உய்ய நாக்காலே பாடினேன், நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நான் வாயிலுண்டே நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரை உண்டே. மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே, என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். பொய்யாழ்வார் கேட்டார், நாராயணாங்கிற பேர் இருக்கும்போது, மோட்சம் போறதுக்கே வழி இருக்கும்போது, எதற்கு சம்சாரத்தில் பிறக்கிறீர்கள், நரகத்தை அடைகிறீர்கள்? அந்த நாமத்தை சொல்லுங்கள். அப்படித்தான் பழைய காலம் பட்ட காலம் எல்லாம் சொல்லி புலம்பினார். இப்போது மாறிவிட்டேன், திருக்குடந்தை எம்பெருமானை வாயார பாடினேன், நாராயண நாமத்தை சொன்னேங்கிறது இரண்டாவது பாசுரம். சேமமே வேண்டி தீவன பெருக்கி தெருவமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள். காமனார் தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார். நாமம் நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். பழுதே பல பகலும் போயின, பல நாட்கள் நாமம் தெரியாமல் வீணாக கழித்தேன்னு கூறினார். இது இரண்டாம் பாட்டில் கூறினார். இப்ப மூணாவது பாசுரத்தில் அதை விளக்குகிறார். எப்படி பழுதே பல பகலும் தொலைந்தன அதை சொல்லுவது. சேமமே வேண்டி, எனக்கு க்ஷேமமா பலது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளும் ஆசைப்படுவோம், நல்லதெல்லாம் நடக்க வேணும். ஆனா அதற்கு நல்ல கர்மங்களை செய்ய வேண்டுமா இல்லையா? சேமமே வேண்டினேன், ஆனால் நல்வினைகளை பெருக்கி செய்யவில்லை, தீவினை பெருக்கி. தீவினையை செய்தால் தீயதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும். க்ஷேமத்தை வேண்டினால் நல்வினைகளை செய்ய வேண்டும். நான் இந்த ரெண்டையும் மாற்றி புரிந்து கொண்டேன். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி நேர் எதிராக செய்தேன். தெருவமார் உருவமே மருவி, அழகான பெண்கள், அவர்கள் வடிவத்தைத்தான் நான் ஆசைப்பட்டேன். உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய். வாய் பேச முடியாத ஒருத்தர், கஷ்டம். அவர் கனவு கண்டால் என்னாகும்? அந்த கனவை வெளியே யாரிடத்திலாவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே நாம் பார்த்த கனவை மற்றொருத்தரால் பார்க்க முடியாது. அவருக்கு கண்ணு தெரிந்தாலும் பார்க்க முடியாது. நான் பார்த்த கனவை நான் தான் காண முடியும். கண்ணை மூடித்தான் தூங்கி கொண்டிருப்பேன், ஆனால் பார்க்கிறேன். அந்த பார்த்தது எப்படின்னு அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். என்னால் பேச முடியவில்லை என்றால் அப்ப என்னால் காண முடியுமே தவிர பேசிக்கொள்ளவே முடியாது. நினைத்து கொண்டே இருக்கலாம். நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கும் காம சுகங்கள் எல்லாம் அப்படித்தான். யாரிடத்திலாவது பேசுவோமா? இது ஊமை கண்ட கனவை போல நாம் மட்டும் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதில் கூட ஏதோ ஒரு கனவை கண்டால் அதை நினைத்தாவது சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். பட்டாபிஷேகம் நடக்கிறா போலே கனவு. ஒரு திவ்யதேசத்துக்கு போய் 10 நாள் தங்கி பிரம்மோத்சவம் சேவித்தா போலே கனவு. இதெல்லாம் நன்றாக இருக்கும், இருக்கலாம். அதே காம சுகத்தை அனுபவித்தோமே, தவறானவர்களிடத்தில் அனுபவித்தோமேன்னு பிற்பாடு அமர்ந்து நினைத்தால் அது பயாவகம். அது நமக்கு அச்சத்தை கொடுக்கிறது. மற்ற கனவுலாவது நினைத்து பார்த்தால் அச்சத்தை கொடுக்காது. அப்ப இந்த மாதிரி கனவுகளை கண்டால் பேச முடியாதவனை போல வாய் பொத்தி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அதைத்தான் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய். அந்த கனவை காட்டிலும் இது மோசம். ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள். அந்த நாள்களெல்லாம் பழைய நாட்களாக கழிந்து விட்டன. உம்முடைய உம்ம விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒழிந்தனான்னு சொன்னார். இது காமசுகத்தை பத்தி சொன்னார். உடனே அருகில் இருப்பவர்கள் கேட்டார்கள், உலக இன்பம் இவ்வளவு மோசமானது, ஐஸ்வர்ய அனுபவம் தாழ்ந்ததுன்னு சொல்லுகிறீரே, நீர் பகவான் பகவான் சொல்லுகிறீரே, அந்த விஷயம் ஏற்றமுடையதா சொல்லுமே என்று கேட்க, இந்த அழகை காட்டிலும் அவருடைய அழகு எவ்வளவு உயர்ந்தது. காமனார்த்தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார். 4 விஷயம், பகவானுடைய 4 குணங்களை சொல்லுகிறார். காமனார் தாதை, காமதேவன் மன்மதன், சாட்சாத் மன்மத மன்மதகான்னு பெருமானை சொல்லுவார்கள். இந்த மன்மதன் எல்லாம் பெருமானிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் அழகு பிச்சை போடு, அதை வைத்துக் கொண்டுதான் இவன் மினுக்கி திரிய வேண்டும். ஆனால் பெருமானோ காமதேவனுக்கு கூட அழகை பிச்சை போட வல்லவர். அதனாலதான் காமனாருக்கு தந்தைன்னு சொல்லுகிறார். காமனார் தாதை
இதனால் பகவானுடைய வடிவ அழகு கொண்டாடப்பட்டது. முதல் குணம் காமனார்த்தாதேங்கிறதுனால சௌந்தர்ய அழகு. நம்முடைய அடிகள் நமக்கு சுவாமிங்கிறதுனாலே சொத்தான என்னை உடையவர் சுவாமித்வங்கிற இரண்டாவது குணத்தை சொல்லுகிறார். நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் சௌலபியம், எல்லாராலையும் பற்றத்தகுந்தபடிக்கு தன்னை அமைத்துக் கொள்ளுகிறார், எளிமையாக தன்னை கொடுக்கிறார். அதனால தம் அடைந்தார் சௌலபியம். மனத்திருப்பார், அந்த அடைந்தவர்களான பக்தர்களுடைய மனத்தில் விட்டு விலகாமல் இருப்பார். உள்ளத்திலையும் உடல்லையும் எத்தனை அழுக்கு இருந்தாலும், ரத்தம் சீழ் சதை மாம்சம் ரத்தம் எத்தனை இருக்கு உள்ளே, இது இத்தனையும் பொறுத்து கொடுக்கிறாரே, இதெல்லாம் அவர் குற்றமாகவே தோஷமாகவே படுவதில்லை. அப்ப குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறார்னால் வாத்சல்யம்ங்கிற குணம். அதைத்தான் மனத்திருப்பார்னு சொன்னார். காமனார்த்தாதேங்கிறதுனாலே அழகு, நம்முடைய அடிகள்ங்கிறதுனாலே சுவாமித்வம், தம் அடைந்தார் என்பதாலே சௌலபியம், மனத்திருப்பார் என்பதாலே வாத்சல்யம். மற்ற பேர்ல நம்ம மனத்தோடு இருப்பார்களா? யாரோ ஒருத்தரிடத்துல சுகத்தை அனுபவித்தோம், அவர் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கூட பார்க்க மாட்டார். நமக்கு இளமை இருக்கும் வரைக்கும் அனுபவிப்பார்கள், அப்புறம் யார் ஞாபகத்தில் கொள்வார்கள்? ஆனா பெருமான் அப்படியா? முதுமை வர வரத்தான் நம்ம உள்ளத்தை விட்டு அவர் விலகாமல் இருக்கிறார், எப்போதும் விலக மாட்டார். மற்ற பேர் ஓடி போவார்கள். ஆஷா லேசம், ஒரு துளி அவனிடத்துல பக்தி இருக்கிறதுன்னு பார்த்தாலும் அவர்களை விட்டே போக மாட்டார். அப்படிப்பட்ட பகவானுடைய நாமத்தை, நாமம் நான் உய்ய கண்டுகொண்டேன், உய்ய நான் கண்டுகொண்டேன். பெருமானுடைய திருநாமத்தை நான் உய்ய, நான் உஜ்ஜீவனத்தை அடைவதற்காக நான் கண்டுகொண்டேன். எந்த யோக்கியத்தையும் இல்லாதவனான நான், இத்தனை நாளும் பக்தி அற்றவனாக தெரிந்த நான், அப்படிப்பட்ட நான் கண்டுகொண்டேன், இப்போது கண்டுகொண்டு விட்டேன். எப்பேற்பட்டவர் பார்க்க வேண்டிய நாமத்தை நான் அடைஞ்சுட்டேன். சாந்தகா தாந்தகா உபரிதா உபரதிகி, சாந்தோ தாந்தோ உபரதிகி திதிக்ஷு சமாஹிதா பூத்வா ஆத்மன்னைவ ஆத்மானம் பஷ்யேத்து உபனிஷத் சொல்றது. சாந்தனாய் தாந்தனாய் உபரதனாய் திதிக்ஷுவாய் அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் யோகிகள், அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த நாமம், அவர்கள் சேவிக்கக்கூடிய உன்னை நான் உய்ய நான் கண்டுகொண்டேன். நாராயணாவென்னும் நாமம் இந்த ஏழைக்கு கூட இது கிடைத்து விட்டதே. மூணாவது பாசுரத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டார். அடுத்து நாலாவது பாசுரம், வெண்ணியே வேண்டி வீழ்பொரு கிணங்கி வேர்க்கணார் கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சின உடையேன் என் செய்கேன் நெடுவிசும்பு அணவும் பன்னியாய் அன்னு பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தாலே எனக்கு ஏற்கனவே பிதா மாதா பிராதா பத்னி எல்லாம் உண்டு. இவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் ஆசை வைத்திருந்தேன். ஆனா அத்தனை உறவும் பகவான்கிறதை பின்னால் தெரிந்து கொண்டேன். வென்றியே வேண்டி எல்லாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பாவையும் ஜெயிக்கணும், அம்மாவையும் ஜெயிக்கணும், மனைவியும் ஜெயிக்கணும், எல்லாரையும் ஜெயிக்கணும். ஜெயிப்பு ஒண்ணுதான், வெற்றி ஒன்றுதான் என் குறிக்கோள்னு வாழ்ந்தோமோ. வெண்ணியே வேண்டி. ஆனா எந்த விஷயத்தை வெற்றி பெற பார்த்தோம்? எப்போதும் வெற்றி வேணும் ஆசை இருந்தால் எப்போது நித்தியமாக இருக்கக்கூடிய பொருளைத்தானே ஆசைப்பட வேண்டும். அது மட்டும் அழியக்கூடிய பொருளை ஆசைப்பட்டுட்டேன், அது நிற்கவே நிற்காது. ஒரு மாதிரி இருக்கக்கூடாத பொருள் உலக இன்பங்கள். அந்த இன்பத்துல வெற்றி வேணும். ஆனா வெற்றி நிலைத்திருக்கணும்னால், பொருள் நிலைத்திருக்குமானால் அதை பற்றிய வெற்றி நிலைத்திருக்கும். பொருள் தாண்டி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமானால் வெற்றி மட்டும் எப்படி நிலைக்கும்? அதைத்தான் தப்பா புரிந்து கொண்டேன். வீழ்பொருட்கு இறங்கி, வீழ்பொருள்னா எப்போதும் தோல்விக்கு ஆஸ்பதமா இருக்கிற நசிக்கக்கூடிய அழியக்கூடிய பொருள்கள். வீழ்பொருட்கு இறங்கி இது அல்பமாக இருக்கும், அஸ்திரமாக இருக்கும். இந்த பொருள்கள்ல தான் எப்ப ஸ்திரமான வெற்றி வேணும்னு ஆசைப்பட்டேன். வேர்க்கணார் கலவியை கருதி, வேல் போன்ற கண்ணுடைய பெண்கள் அவர்களுடைய கலவியை கருதி நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன். இந்த நெஞ்சு ஒருபடிப்பட நிற்காது. இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு மாறிடும். அவ்வளவு என்ன, போன நிமிஷம் நினைச்சா இந்த நிமிஷம் மாறிடும். நில்லவா நில்லா, நின்னால் ஒருபடிப்பட நிற்காததான நெஞ்சு, நிலையிடமில்லாத நெஞ்சு, நெஞ்சினை உடையேன். நெஞ்சத்திலே ஒரு நிலைப்பாடே இல்லாத போது நிலைத்திருக்கிற பரபிரமமான உன்னை எப்படி அடைவேன்? இந்த நெஞ்சால் தான் அவனை காண முடியும், கண்ணாலோ காதாலோ முடியாது. மனசாது விசுத்தேன, சுத்தமான மனதால தான் அவர் அடைய முடியும். ஆனா மனசு முழுக்க அழுக்க என்ன வைத்திருந்தேன். நில்லவா நில்லா நெஞ்சு, ஒரு படிப்பட நிற்காதே. அப்ப இந்த அஸ்திரமான மனசுங்கிற கருவியை வைத்துக்கொண்டு ஸ்திரமான உன்னை எப்படி பிடிப்பேன்? நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன். அர்ஜுனன் கண்ணனிடத்துல சொல்லும் போது, தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ சுதுஷ்கரம்.
சஞ்சலம் கி மன கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா, மனம் ரொம்ப சஞ்சலமானதா இருக்கும் போல் இருக்கே. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனா தஸ்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோரிவ சுதுஷ்கரம். இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இழுக்கிறது. சரி, மனசு இழுத்து பிடிக்கலாம்னால் அதையும் சேர்த்து இழுத்துன்னு போடுறது. மனசு வசத்துக்கு வந்தா இந்திரியங்கள் ஓடும், இந்திரியங்கள் வசத்துக்கு வந்தா மனது ஓடுகிறது. அதை என்னால் அடக்க முடியலையேன்னு அர்ஜுனன் சொல்றான். அவனு இந்திரிய ஜெயம் இல்லாதவன் இல்லை. ஊர்வசி பேரழகி, இந்திரலோகத்து அழகி, அப்சரசு. அந்த ஊர்வசி அர்ஜுனனுக்கு முன்னால் வந்து உன்னை அணைக்க வேணும்னு ஆசையா இருக்கிறதுன்னு சொல்லும் போது அவளை வணங்கி தாயே அப்படின்னு கையை கூப்பின அளவுக்கு புலன்களை ஜெயித்தவன் அர்ஜுனன். ஆனா அவன் சொல்றான், இந்த புலன்களை ஜெயிக்கவே முடியாது போல இருக்கிறது. நாம் எல்லாம் எம்மாத்திரம், நின்றவானில்லா நெஞ்சினை உடையேன் ஏன் செய்கேன். அப்ப உன்னை அடைவதற்கு உபாயமே இல்லையே. ஆனால் ஒரு உபாயம் இருக்கிறது. நீதான் வராகப் பெருமானாக அவதரித்தாய். உன் திருவடிகளை பற்ற எல்லா நன்மைகளும் ஏற்படும். நெடுவிசும் வனவும் ஆகாய தளவுக்கு பிரளய ஜலம். அப்போதுதான் வராகப் பெருமான் அவதரிக்கிறார். நெடுவிசும்பனவும் கீழ்லோகத்திலிருந்து மேல்லோகம் வரைக்கும் பெரிய திருமேனியோடு பிறக்கிறார். பன்றியாய் அன்று பாரகம் கீழ்ந்த பன்றிதான் வராகப் பெருமாள். பன்றியாய் மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனா என்னும் பெருங்கேடலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் என்னும் பெரிய வராகமாக அவதரித்தாய். பாரகம் கீண்ட பூமாதேவியை உன்னுடைய கோரைப்பற்களாலே கீண்டாய் இடந்தெடுத்தாய். பாழியான், பாழியான்னா மிடுக்கை உடையவன் அர்த்தம். அப்படி தூக்குற பூமாதேவியை தூக்கிட்டார்னால் நம்மையும் சம்சார சாகரத்திலிருந்து தூக்கி விட மாட்டாரா? அந்த மிடுக்கு இருக்கிறவர் பாழியான். ஆழியான், அவருக்கு ஒன்னும் ஒரு ஆயுதத்தை வைத்துத்தான் சண்டை போட வேண்டும், நம்மை ரட்சிக்க வேணுங்கிறது இல்லை. அப்படியே தேவைனாலும் ஆழி கையில் இருக்கிறது, சுதர்சன சக்கரம் இருக்கிறதுங்கிறார். ஆழியான் அருளே, அருளேங்கிறதுனாலே கிருபையாலே அர்த்தம். அருளால் என்பது அருளே என்று வந்திருக்கிறது இலக்கணத்தின்படி. அருளே, பாழியான் ஆழியானுடைய அருளாலே என்ன பெற்றீர்னு கேட்டோம். நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்ப பெருமான் நினைக்கிறார், இவனா சம்சாரத்திலேருந்து வெளியில வரப்போறது இல்லை. நாம் எப்படி பூமாதேவியை வராகப் பெருமானாக தூக்கினோமோ அதே போல இவனையும் சம்சாரத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும். நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நீர் உய்ய உய்யன்னு சொல்லுகிறீரே, உய்வாவது எது? அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார். நித்த சூரிகளுக்கு எப்படி அஸ்பிருட்ட சம்சார கந்தர்கள்னு சொல்வார்கள், சம்சார வாசனை இல்லாதவர்கள், அந்த பெருமை எனக்கு கொடுத்துட்டாருங்கிறார். நான் கீழே சொல்லிட்டு இருந்தது எத்தனையோ தாழ்ந்த குணங்கள், அகங்காரம் அமகாரம் உண்டுன்னு சொன்னேன். ஆனா இப்ப அமானித்தம் அதம்பித்தம் முதலான யோகிகளுடைய சிறப்பான குணங்களை நான் பரும்பரி பெற்றார், கொடுத்தார். நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். 4ஆம் பாட்டு முடிந்தது. 5வது பாசுரத்தில் கள்வனே நானேன் படிது செய்திருப்பேன் கண்டவர் திரிதந்தேனேலும் திரிதந்தேனேலும் தெள்ளியே நானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கனத் திருவருள் பெற்றேன். எள்ளலாம் உள்ளலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ணநீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அணைப்பன் நாராயணாவென்னும் நாமம். கள்வனே நானேன். மீண்டும் சொல்றார், என்ன காரணம்? இப்படியெல்லாம் எங்கெங்கோ திரிந்திருக்கிறேனே, பகவன் நாமத்தை இன்று தெரிந்து கொண்டேன். ஆனா இது நாள் வரை எதனால் துன்பப்பட்டேன்னு காரணம் சொல்லுகிறார். அதற்கு காரணம் தேகாத்மாபிமானம். தேகமே ஆத்மானு தப்பான புரிதல். அதற்கு இருக்கிற குணங்களே வேற, இதுக்கு இருக்கிற குணங்களே வேற. தேகத்தின் அடையாளமே வேறு, ஆத்மாவின் அடையாளமே வேறு. ஆனா அந்த வித்தியாசம் தெரியாமல் கள்வனே நானேன். கள்வன்னா திருடன் அர்த்தம். ஆத்மா பெருமானுடைய சொத்து. அதை என்னது என்னது நினைச்சுதானே திருட்டுத்தனம். இந்த தேகமே ஆத்மா என்னுடையது நினைத்தால் அவனுடையதா இருக்கிற பொருளே என்னுடையதுன்னு தப்பாக நினைத்தால் கள்வனே நானேன். கிந்தேன நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு சொல்வார்கள். என்ன பாவம் தான் நாம பண்ணல, என்ன திருட்டுத்தனம் தான் செய்யவில்லை, அவனுடையது உயர்ந்த சொத்தான ஆத்மா, அதை என்னது நினைத்துதான் கள்ளத்தனம். கள்வனே நானேன் படிது செய்திருப்பேன். படிது தீமைகள் தீம்புகள். படிது செய்திருப்பேன், எத்தனை தப்புகளோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். கண்டவா திரிதந்தே நேலும். கண்டவான கண்டவாறுன்னு அர்த்தம். கண்டவாறு என்பது கண்டவான்னு வந்திருக்கு. கண்டவாறு திரிதந்தே நேரும். ஒரு மிருகம் நடக்கிறத விட மோசமா நடந்தேன். சுவாமி மணவாளன் சாதிக்கும் போது விருத்தியா பசுகு நரவபுகுன்னு எதிராவிம்சத்தியில சாதித்தார். விருத்தியா பசுகு நடத்தைய பார்த்தா மிருகமாட்டம் இருக்கு, ஆளை பார்த்தா உடம்ப பார்த்தா மனுஷனாட்டம் இருக்கு. நரவபுகு மனித உடல், ஆனா மனித நடத்தை இல்லையே.
மிருகத்தினுடைய நடத்தையாக இருக்கிறது. மனம், மொழி, மெய், மேல் ஒன்றும் உன்னிடத்தில் ஈடுபடல. எங்கேயோ திரிகிறது. கண்டவாறு திரிதந்தே நேலும் தெள்ளியே நானேன். இப்பதான் நாராயண நாமத்தை பெற்று தெளிந்தேன். தெள்ளியே நானேன். சார அசார விவேக ஞானம் வந்தது. தேக ஆத்மா வெவ்வேறேன்னு புரிஞ்சுட்டேன். தெள்ளியே நானேன். செல்கதிக்கு அமைந்தேன். நேற்று வரை கண்டவா திரிந்தேனா, கண்டபடிக்கு எது பாதேன்னு தெரியாது போனேன். வடக்க நோக்கி ஓட்டிட்டு இருக்கோம். இதுதான் வடக்குனாலும் ஒரு புத்தியோட போக வேண்டாமா? தெற்க போயிட்டே வடக்க போறேன்னு நினைச்சிருந்தா அப்படித்தான் இத்தனை நாளும் தெரிஞ்சிருந்தேன். இப்ப அப்படி அல்ல. செல்கதி கமைந்தேன். செல்கதி என்பது பரமபதம்னு கொள்க. அதற்கு வேண்டிய அர்ச்சிராதி மார்க்கம். செல்கதி கமைந்தேன். பரமபதம் போவதற்கு தயாராகி விட்டேன். ஆழ்வார் இப்படி பாடினே நாம் கேட்டோம். கண்டவாறு திரிதந்தேன் இப்பதான் சொல்றீர். அடுத்த வரி வர்றதுக்குள்ள பரமபதம் போறதுக்கு தயாராயிட்டேன்னு சொல்றீர். வியாகத பாஷணமா இருக்கே, பொருந்தாத பேச்சாக இருக்கிறதே. எப்படி பேசுகிறீர்? எதனால் அடைந்தீர்னு கேட்க இதோ சொல்றேனே, சிக்கன திருவருள் பெற்றேன். சட்டென்று அந்த பெருமானுடைய அருளை பெற்று விட்டேன். அவர் அருள் கிடைத்தபடியாலே செல்கதிக்கு அமைந்தேன். மோட்சம் போக வேண்டியதானே. இத்தனை நாள் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் பெருமானுடைய அருள் கிடைக்குமானால் நெருகேதுக்குமா கிடைத்தா முக்தி தானே. அதனாலதான் சிக்கன திருவருள் பெற்றேன். உள்ளெல்லாம் உருகி அந்த அருள் கிடைச்சதுனால என்னிடத்துல என்ன மாறுதல் வந்தது? இது வரைக்கும் இரும்பு போல, மரத்தை போல வலிய நெஞ்சு, ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டேன். உன்னை பத்தி எதை நினைத்தா கூட உருகவே மாட்டேன். இப்போ உன் அருளை பெற்றேனா என்னிடத்துல எவ்வளவு மாறுதல் பார். ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புடகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிட்டா திரட்டவியா சர்வதேகவி. கண்கள்ல இருந்து கண்ணீரா கொட்டுறது. நினைத்தாலே உள்ளமும் உடலும் உருகிறது. மயிர் கூச்செறிதலோடு இருக்கார். பேசுறதுக்கு நான் தழுதழுக்கிறது. அனைத்தையும் கூறுகிறார். உள்ளெல்லாம் உருகி குரல் தழுத்து ஒழிந்தேன். நான் பெற்ற பேர் இது. உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர. கண்கள்ல இருந்து காவேரிய ஓடும். உடம்பெல்லாம் நடுங்கிறது. உடம்பு எல்லாம்ங்கிறது எல்லாம்னு வந்திருக்கிறது. உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர. நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன். 2 வேளை, ராத்திரி பகல் 2 வேளையும் நாராயணான்னு சொன்னேன். முன்னாடி 2 வேளையும் சொன்னதில்லை. இப்ப 2மே சொல்லுகிறேன். ஒரு பக்கம் இருட்டுன்னா வீட்டோட அனுபவிக்கிறது. பகல்னு சொன்னா ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கிறது. 2 வேளை சம்பாதிக்கிற வேளையோட அனுபவிக்கிற வேளையோட அத்தை மறந்து உன்னைத்தான் நினைத்தேன். நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன். நாராயணாவென்னும் நாமம். அந்த நாமத்தை பெற்றேன். அதுவே என்னுடைய பேருன்னு 5வது பாசுரத்தாலே சொன்னார். அடுத்த 6ஆம் பாட்டு. எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள். அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் மண்ணல். வம்புநாம் சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாளுய நான் கண்டுகொண்டேன். நாராயணாவென்னும் நாமம். நம்பிகாள்னு கூப்பிடுகிறார். 2 அர்த்தம் சொன்னார். வியாக்கியானத்துல சுவாமி பிரிவாச்சான் பிள்ளை நம்பினா பூர்ணன் அர்த்தம். நம்பிகாள்னால் உலக இன்பத்திலேயே பூர்ணமா ஈடுபட்டு இருப்பவர்களே என்று தாழ்ந்தவர்களை கூப்பிடுறாருன்னு ஒரு பொருள் இல்ல. உலக இன்பத்தை விட்டு பகவத் குணானுசந்தானத்தில் பூர்ணரானவர்களே என்று கூப்பிடுறாருன்னு சொன்னார். நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன். நல்லவர்களை கூப்பிடுறதா வச்சிருந்தா பகவானுடைய குணத்தில் தோய்ந்தவர்களை கூப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் எப்படி உஜ்ஜீவனம் அடைந்தீர்களோ நாராயண நாமத்தை பெற்று அதை போல் நானும் அடைந்தேன்னு வச்சுக்கணும். அதே தேக போஷணம் உலக இன்பத்தில பூர்ணர்களா இருக்கிறார்களே அவர்களை நம்பிகாள்னு கூப்பிட்டதாக இருந்தால் அப்படி கொள்ளக்கூடாது. நானும் இப்படித்தான் நேற்று வரைக்கும் இருந்தேன், இன்று மாறிவிட்டேன், நீங்கள் அதை போல இருக்கிறீர்கள், சீக்கிரம் மாறுங்கள்னு கூப்பிடுறாருன்னு அர்த்தம். நம்பிகாள் எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம். இந்த திருமந்திரத்துக்கு 8 எழுத்து மந்திரத்துக்கு அப்படி என்ன பெருமை? இதுதான் இந்த பாட்டில் சொல்ல போறார். நீர் அந்த மந்திரத்தையே ஆதரிக்கிறீர், நாராயண நாமத்தை ரொம்பவே ஆசைப்படுகிறீர். அதெல்லாம் எங்களுக்கு புரிவதில்லை. அதுக்கு பெருமை என்னன்னு சொன்னால் தானே நாங்கள் புரிந்து கொள்வோம். என்ன பெருமை, அது என்ன கொடுக்கும் என்று கேட்க, கொடுக்கறத பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த மந்திரத்திற்கு இருக்கிற மகாத்மை சொல்லுகிறேன். எம்பிரான் எனக்கு பிரான், எந்தை தந்தை, என்னுடைய சுற்றம் என்னுடைய உறவுக்காரர்கள், எனக்கு அரசு எனக்கு சுவாமி அரசன், என்னுடைய வாழ்நாள் எனக்கு ஆயுள், இது எல்லாமே அவர் தான். அம்பினால் அரக்கர் வெறுக்கொட நெருக்கி, இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னார. மாதா பிதா பிராதா சரணம் சுகிருத்து கதிகி எல்லா உறவும் அவர் தான், பிராபியமும் அவர் தான், பிராபகமும் அவர் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு வந்தார்.
அதே சமயம் எனக்கு நிறைய பகைவர்கள் இருப்பார்களே, அரக்கர்கள், அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், இதை போன்ற அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறவர் அவர்தான். விரோதிகளை தொலைத்தவரும் அவரே, நல்ல உறவாக இருப்பவரும் அவரே. அம்பினால் அரக்கர் வெறுக்கொட நெருக்கி, தன் அம்புகளாலே அரக்கர்கள் எல்லாம் ஓடும்படிக்கு நெருக்கி அவர் உயிர் செகுத்த என் அண்ணன், அவர்களுடைய உயிரையெல்லாம் போக்கின என் அண்ணல் சுவாமியான பெருமான் எங்க சேவிச்சேன்? வம்புலாம் சோலை மாமதில், அழகிய புஷ்பங்களாலே சூழப்பட்ட தேன் பெருகுகிற வாசனை மிகுந்திருக்கிற சோலை, அந்த சோலையோடு இருக்கிற பெரிய மதில், மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி, இதோ வெண்ணாற்றங்கரையிலே தஞ்சமாமணி கோயில் பெருமான் எழுந்துள்ள இருக்கிறார். அந்த கோயிலிலே அவனை வணங்கி, நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன், நம்பிகளே நான் உஜ்ஜீவனம் அடைவதற்காக கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்னான்னு தெரிந்து கொண்டேன்னு கேட்டோம். எல்லாவித உறவும் அவர்தான் தெரிந்து கொண்டேன், சர்வவித பந்துவும் நாராயணன். பாந்தவாபாசலோலச்சேத்னு பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில் கூறினார். திருமந்திர 8 எழுத்து. அதுல நாராயணாங்கிற நாமத்தாலே எல்லாவித உறவும் அவராத்தான் இருக்கார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. பெற்ற தாய் பிறப்பித்த தந்தை எல்லாம் நீயே, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய். அதுதான் நாராயண நாமத்திலிருந்து தெரிஞ்சிட்டேன் என்று 6ஆம் பாட்டு முற்றிற்று. அடுத்து 7ஆம் பாட்டு. இல் பிறப்பு அறியீர், இவர் அவர் எண்ணீர், இன்னதோர் தன்மை என்று உணரீர், கற்பகம் புலவர் களைகண் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும், சொல்பொருள் ஆளீர் சொல்லுகேன் வம்மின், சூழ்புனல் குடந்தையே தொழுமின், நல்பொருள் காண்மின் பாடினீர் உய்மின், நாராயணாவென்னும் நாமம். உலகத்துல எத்தனையோ பேர் தாழ்ந்தவர்களை பத்தி கொண்டாடி கொண்டிருப்பார்களா? எப்படியோ இருக்கட்டும், தோஷங்களால அதிகமா இருக்கிறவர்கள் பெருமானுடைய நாமத்தை பெறாமல் கட்டே போனார்கள், விடுங்க. அறியாதவர்கள் எப்படி போகிறார்கள் நான் இப்ப சொல்லி திருத்த முடியாது. என்னாட்டம் கவிகள்லாம் இருப்பீர்களே, என்னாட்டம் புலவர்கள், அந்த புலவர்கள் கண்ட பேரை பாடி நாக்கை வீணடித்துக் கொள்ளக்கூடாது. இவரை சதுஷ்கவி பெருமாள், 4 கவி பெருமாள்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி புலவர்களெல்லாம் தானே கொண்டாடி கொண்டாடி காசு வாங்கிடுவார்கள். அப்படி பண்ணாதீர்கள். உங்கள் நாக்கு இவர்களுக்காக இல்லைன்னு தன்னை போல இருக்கிற புலவர்களை பார்த்து கூறுகிறார். இல் பிறப்பு அறியீர். யாரோ ஒருத்தரை பார்த்து இந்திரனே சந்திரனே குபேரனேன்னு கொண்டாடுகிறீர்களே, அவன் எங்க பிறந்தான், நேத்து வரைக்கும் எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இனி பணம் வந்ததுனால தானே இத்தனை கொண்டாட்டமும். இல் பிறப்பு, இல்லும் தெரியாது பிறப்பும் தெரியாது. அவன் என்ன கிரகஸ்த தர்மத்தில் இருக்கானா, கல்யாணம் இருக்கா, எந்த இடத்துல பிறந்திருக்கான் தெரியாது. இவர் அவர் என் நீர். இவர் இப்ப பணக்காரரா இருக்காரு, இவர் நேற்றுக்கு என்னவா இருந்தார், படிச்சாரா இல்லையா ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு பணம் கையில வந்த உடனே இவர் இவர் இவர்னு கொண்டாடுறீர். அவர் நேற்றுக்கு எப்படி இருந்தார் யாரேன்னு பார்த்தீர்களா? அவராவது தான் எப்படி இருந்தோன்னு பார்த்தாரா? இல்லையே. அதனால இவர் அவர் என் நீர், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. சரி இருக்கட்டும், இவர்கள் இப்படித்தான் இருக்கட்டும், இழந்துட்டு போட்டோம், விடட்டும். இன்னதோர் தன்மை என்று உணரீர். இவனுடைய தன்மை என்ன, குணமாவது நன்னா இருக்கா? பணம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க பிறந்தார் எந்த குடும்பம் எல்லாம் தெரிய வேண்டாம், குணம் அதுவாது பார்த்தீர்களா? இன்னதோர் தன்மை என்று உணரீர். நீங்க நினைச்சிருக்கிறது இவன் இன்னைக்கு ஸ்ரீமானா இருக்காரா? பிறந்தன்னிலேருந்து ஸ்ரீமன் நாராயணனை போல இவர் ஸ்ரீமான். யாரு சொன்னான்? இன்னைக்கு இவர் இருக்கிறார். அவர் படிச்சதே இல்லை, ஆனா அவரைத்தான் புலி கல்லாத ஒருவனை கச்சா என்றேன். கல்வியே தெரியாது, பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினது கூட இல்லை, பெரிய புலவரே பெரிய வித்வானேன்னு கூட்டினேன். நாடாழ்வார் காடாழ்வா ஒருவனை நாடாழ்வா என்றேன், கல்லாத ஒருவனை கச்சா என்றேன், போர்முகத்தறியானே புலியே என்றேன். போர்னா என்னதுன்னே தெரியாது, போரில் புலியேன்னு கொண்டாடினான். நாக்குதான் வீண். அதனாலே இவர் இன்னதோர் தன்மை என்று உணரீர். கற்பகம், கற்பகம் கற்பகம்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகம். புலவர் கலைகள், புலவர்கள்லாம் அந்த ராஜாவை பார்த்து பணக்காரனை பார்த்து இப்படி சொல்றாளாம், புலவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவரே புலவர் கலைகண் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும். யாரை பாடணும்னு உங்களுக்கு தோன்றதோ அப்படி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டவா தொண்டரை பாடும் சொல்பொருள் ஆளீர். சொல் பொருள் ஆளீர். ஆனா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, சொல்லு பொருள், இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு நன்னா சேர்த்து தெரிஞ்சிருக்கிறவா. சொல்லுக்கு பொருள் தெரியாம இல்லை, பொருளை விளக்குவதற்கு சொல் தெரியாமல் இல்லை. சொல்லாட்சி நன்றாக இருக்கிறது,
சொல்லின் பொருளும் நன்றாக இருக்கிறது. பிரமேய ஞானமும் நன்னா இருக்கு. எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ ஞானம் இருக்கிறது. அதே போல சொல், அதற்குண்டான சப்த ஆட்சி நன்னா இருக்கு. சொல்லாட்சி நன்னா இருக்கு. அர்த்தமும் நன்றாக தெரிகிறது. சொல் பொருள் ஆளீர். ஆனா உங்களுக்கு என்ன புரியவில்லை? கற்பகம் புலவர் கலைகண் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொல் பொருள் ஆளீர் சொல்லுகேன் வம்மின். இப்படி உங்களுக்கு சொல்லுக்கும் பொருளுக்கு நல்ல ஒற்றுமை தெரிகிறதே, ஆனா என்ன புரியவில்லை? நீங்கள் யாரை பார்த்து கற்பகம், இந்திரன், சந்திரன் என்கிற சொற்களாலே புகழ்கிறீர்களோ அவர்கள் உண்மையில் அதன் பொருளான கற்பகத்தை போன்றவர்கள் அல்லர்கள். இந்திரனை போன்றவன் அல்லர்கள், சந்திரனை போன்றவன் அல்லன். ஆனா நீங்கள் தான் ஒரு பெருமை வைத்திருக்கிறீர்களே, சொல்லுக்கு தகுந்த பொருள், பொருளுக்கு தகுந்த சொல். ஒருத்தரை பார்த்து கமலக்கண்ணன், தாமரை கண்ணன் சொல்றோம். நிஜத்தில் அவர் தாமரை கண்ணனாக இருப்பார்? கண்ணன் ஒருத்தர் தான் தாமரை கண்ணனா இருப்பார். அப்ப சொல்லுக்கும் பொருளுக்கும் எங்க தொடர்பு இருக்கிறது? ஊர்ல இருக்கிறவர்களிடத்துல சொல்லுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இருக்காது. என்ன பேர் சொன்னார்? மதுசூதனன் ஒருத்தருக்கு பெயர், கோவிந்தன் பெயர், மாதவன் பெயர். நாம் எல்லாம் மதுசூதனனும் கோவிந்தனும் ஆகிவிட போகிறோமா? அந்த கண்ணன் தான் இருப்பார். அப்பனா கொண்டாடக்கூடாது, தேவையில்லாம புகழக்கூடாது, நரஸ்துதி கூடாதுன்னு அர்த்தம். சொல் பொருள் ஆளீர் சொல்லுகேன் பம்மின் சூழ்புனல் குடந்தையே தொழுமின். அப்ப நீங்க செய்ய வேண்டியது மற்ற பெயரை பாடக்கூடாது. சூழ்புனல் குடந்தையே தொழுமின். அந்த ஆறாவது பெருமான் ஒருத்தரைத்தான் தொழ வேண்டும். ஏனால் உங்களுக்கு பாட்டுனாலே ரெண்டு விஷயம் கேட்பீர்களே, ஜலம் ஓடுகிறதா, ஆறு இருக்கிறதா, படை வீடு தலைநகர் இருக்கிறதா, இதை பார்த்துதானே பாடுவீர்கள். இதோ சூழ்புனல் ஆறு ஓடுகிறது, குடந்தை படை வீடு ராஜதானி இருக்கிறது, பாடுங்கள். சூழ்புனல் குடந்தையே தொழுமின் நல்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின். நல் பொருள் காண்மின். அந்த நல்ல பொருள் யாரு? அவரே ஆறு, அவரே பேரு. நல்ல பொருள் பேரு பகவான். அதை கொடுப்பவரும் தானே. அதனால பிரமாணமும் அவர் தான், பிராபியமும் அவர் தான், பிராபகமும் அவர் தான்கிறார். நல்பொருள் காண்பின். தானே பிராபியமாகவும் பேராகவும் தானே பிராபகமாகவும் ஆறாகவும் இருக்கிறார். நல்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின். இந்த பெருமாளை பாடி நீர் தான் உங்களுக்கு உஜ்ஜீவனம். அதை உருட்டு சொன்னால் விரோதம் இது. ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் நம்மாழ்வார் பாடினார். அதை போல யாராருக்கோ பாடி நாக்க வீணாக்கிவிட வேண்டாம். நாராயணா என்னும் நாமம். இதுவரைக்கும் வாச்சியத்தை சொன்னேன், பொருளை பத்தி நிறைய விளக்கினேன். இப்ப வாசகத்தை சொல்லுகிறேன். அதற்குரிய சொல் நாராயணாவென்னும் நாமம். ஏழாம் பாட்டு முடிந்தது. சூழ்புணல் குடந்தையே தொழுமின் நல்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணாவென்னும் நாமம். எட்டாம் பாட்டு. நாம் எல்லாரும் ஆழ்வாரை பார்த்து கைகூப்பி நன்னாகத்தான் உபதேசித்தீர், ஆனா எங்களுக்கு உள்ளூர ஒரு நெருடல். எங்களுடைய பூர்வம், நாங்கள் முன்னால் எப்படி இருந்தோங்கிறத சிந்தித்து பார்த்தோம். அதை பார்த்தாலே கதி கலங்குகிறது. நமக்கு ஒன்றும் வாழ்நாள் நன்னா இருக்கும்னு தோணலை. ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தோம்னால் சரி நமக்கு நல்லது நடக்கும் நினைப்போம். எங்களுடைய பூர்வ விருத்தத்தை பார்க்கும்போது ஒன்னும் நல்லது நடக்காதுன்னு தோணுகிறதே. நீர் பாட்டுக்கு உபதேசம் பண்ணுகிறீரே, எப்படி பொருந்தும்னு கேட்டோம். ஆழ்வார் சமாதானம் சொல்றார். நான் மட்டும் நேத்தி வரைக்கும் எப்படி இருந்தேன்னு நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு என்ன ஆழ்வார் நாக்கி இத்தனை பாட்டு பாடி உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு வந்து வைத்து விட்டாரே, உங்களையும் அதே போல திருத்தி ஆட்கொள்வார்னு கொள்க. அதனால நேத்திக்கு பட்டமேன்னு பயப்பட வேண்டாம். இன்று மாறிவிட்டீர்களா பாருங்கள். நான் எப்படி முன்னால் இருந்தேன் கத்தை சூறுகிறேன் சொல்லுறார். ஒன்னும் மறைவில்லை, ஒளிவு மறைவில்லாது பேசுகிறார். கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்து ஆறுயிர்க்கு எல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நல்துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணாவென்னும் நாமம். கற்றிலேன் கலைகள், எனக்கு ஆச்சாரியனும் கிடையாது, எந்த சாஸ்திரத்தை நான் பயிலவும் இல்லை. சரி படிச்சிருக்க வேண்டாம், புலன்களையாவது அடக்கி இருக்கிறீரா? ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை. கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் எந்தெந்த விஷயாந்தரத்தை விஷய சுகத்தை ஆசைப்படுமோ அதன் பக்கமே என் மனசை பழக்கினேன். பிரத்யக் விஷயம் ஆத்மாவை பத்தி நான் பழக்கவே இல்லை. பராகர்த்தம் வெளி விஷயங்களை குறித்தே மனத்தை பழக்கினேன். இதுதான் யோகம்ங்கிறது. வெளி விஷயத்தை குறித்து மனம் ஓடிக்கொண்டிருக்கும், அதை திருப்பி உள் விஷயமான ஆத்ம பரமாத்மாவை பத்தி நினைக்க தூண்ட வேண்டும். அதை பண்ண வேண்டியது ஆத்மா தன் ஞானத்தை கொண்டு. அப்படி நான் பண்ணல. ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் வலிய மூட்டினேன்னு அர்த்தம்.
5 புலனின்பத்திலேயே மனசை செலுத்தினேன். பராகர்த்தத்தை தான் பராக்குன வெளி விஷயங்கள் மற்றவருக்கே தோற்றும், பிரத்யக்குன தனக்கு தோற்றும். கருத்துடைய திருத்தினேன் மனத்தை பேற்றிலேன், அதனால் பேதையேன் நன்மை. இப்படியே உள்ளம் எங்கோ அலைந்து கொண்டிருந்தால், ஆத்ம விஷயமாக சிந்திக்கவில்லை என்றால் என்ன நன்மை கிடைக்கும்? அதனால எந்த நன்மை எனக்கு கிடைக்கல. பெருநிலத்து ஆளுயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி எனக்கு ஹிதத்தை நான் நினைச்சுக்கல. உலகத்தில் இருக்கிற புறத்தியாருக்கு நான் ஹிதத்தை நினைக்கவே இல்லை. பெருநிலத்து இவ்வளவு பெரிய பூமண்டலத்திலே ஆளுயிர்க்கெல்லாம் எத்தனை ஜீவராசிகள், யாருக்கான் ஒருத்தருக்கு நான் நல்லது நினைத்திருப்பேனா? ஆளுயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன். அவர்களுக்கெல்லாம் தாழ்ச்சி, அவர்கள் வீணாக போக வேண்டும் என்பதற்காகவே வேலை பார்த்திருக்கேன். எல்லாரும் கேட்டா நான் வாழ்ந்துடுவேன், அதுக்கு ஒரு தவறான நம்பிக்கை. இதிலேயே நான் கேட்டேன், திரிதருவேன். நஞ்சியர் சாதிப்பறான், நமக்கு பகவத் சம்பந்தம் இருந்தா எப்படி நடந்துப்போம், பகவத் சம்பந்தம் இல்லைன்னுட்டா எப்படி நடந்துப்போம்? யாருக்கான ஒருத்தர் சமம்னு நினைத்தால், ஒருத்தர் துன்பப்படுகிறார்னால் ஓடோடி போய் ஐயோ இவன் கட்டப்படுறானே, அவனும் பகவத் சம்பந்தி நானும் பகவத் சம்பந்தி, அப்ப நம்மால முடிஞ்ச அளவுக்கு உதவ வேண்டுமே. இது பகவத் சம்பந்தம் இருக்குங்கிற நினைவு இருந்தா. அவருக்கு நமக்கு என்னன்னு இருந்தா ஒருத்தருக்கும் உதவவே போக மாட்டோம். இது நாமே பண்ணிக்க வேண்டிய பரிசோதனை, ஆத்ம பரீட்சைன்னு சொல்வார்கள். பெருமானோட நான் தொடர்பு கொண்டவன் இருந்தால் அதே தொடர்பு எல்லாருக்கும் உண்டுன்னு புரியும், ஓடோடி போய் உதவுவேன். தொடர்பு எனக்கே இல்லைன்னு நினைச்சுட்டேன்னால் ஒத்துருக்கும் இல்லை, போவே மாட்டேன். அப்படிதான் விட்டுட்டேங்கிற தவிர்த்தேன், இந்த நிலையிலிருந்து மாறினேன். செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி, செல்கதி என்பது வைகுந்தம் போகும் மார்க்கம். வைகுந்தத்தை அடைய உய்யுமாறு, அதற்கு எப்படி போவதுன்னு யோசிச்சேன். நாராயண நாமத்தை சொல்லணும், திருமந்திரத்தினுடைய அர்த்த அனுசந்தானம் பண்ண வேண்டும். பெருமான் ஆனந்தப்படுகிறார், அவர் தான் உய்யுமாறு. செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நல் துணையாக பற்றினேன். நல்ல துணையா பெருமான் திருவடியை பற்றினேன், திருமந்திரத்தை பற்றினேன். அம்மிக்கல்லை கட்டி கொண்டு ஆற்றில் இறங்கினேன். சாமி ரொம்ப ஆழமா இருக்கும் என்னால். தெப்பக்கட்டையை வச்சிருந்து தண்ணீர்ல இறங்கினா உதவியில நீஞ்சலாம் தாண்டலாம். அம்மிக்குழவையை கட்டிண்டு இல்ல அம்மிக்குழவையை பற்றி கொண்டு நீந்தி விடலாம்னு வந்தேன்னால் நான் முட்டாளா தான் இருக்கணும். அம்மிக்குழவையை கட்டினா மூழ்கிவிட மாட்டேனா? நல்லவேளை நான் அப்படி பற்றல, நல் துணையாக பற்றினேன். அம்மிக்குழவையை துணையாக பற்றவில்லை, அது சம்சார சாகரத்தில் உள்ள தள்ளிடும். பெருமானுடைய திருவடிகளை பற்றினேன், திருமந்திரத்தை பற்றினேன். அடியேன் நாராயணாவென்னும் நாமம் பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம்னு சொல்வார்கள். வழிபோவர்கள் எல்லாம் கட்டு பிரசாதம் கட்டி கொண்டு போவார்கள். அதை போலத்தான் நான் நாராயண நாமத்தை பற்றினேன். நயாமி பரமாங்கத்தின்னு வராக பெருமாள் சாதிக்கிறார். நானே அப்படிப்பட்டவனை அழைத்து போகிறேன். அடுத்து 9ஆம் பாட்டு. என்ன பலம்? நாராயண நாமத்தை சொன்னால் என்ன பயன் கிடைக்கும்? நமோ நாராயணாயேதி மந்திரஹா சர்வார்த்த சாதகான்னு சொல்லுவார்கள். நமோ நாராயணாயான்னு சொன்னால் ஓம் நமோ நாராயணாய வேண்டாம், வெறும் நாராயணா சொன்னா கூட இத்தனை பலன்களும் கிடைக்கும் என்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். என்னென்னலாம் கிடைக்கும்? குலந்தரும் உயர்ந்த குணத்தோட கூடின குலத்தை கொடுக்கும். குலந்தரும்னா இதுல பிறக்க வைக்க அதுல பிறக்க இல்லை, கைங்கரியம் பண்ணக்கூடிய பெருமான் மிகவும் அபிமானித்து ஆசைப்படக்கூடிய குலத்தை கொடுக்கும். தர்மவியாதன் ஒருத்தர் கசாப்பு கிடைக்காதர் இருந்தாலும் அவர் வீட்டு வாசல்ல எத்தனை ரிஷிகள் நின்று எவ்வளவு தர்ம சந்தேகம் கேட்பார்களாம், அத்தனை பெருமை அவருக்கு. கைசிக புராணம், கைசிக விருத்தாந்தத்தில் வராக பெருமாள் நம்பாடுவான்னு பாணர் குலத்தில் பிறந்த பரமபாகவதர், அவரை நம்மை பாடுவார்னு எவ்வளவு கொண்டாடுகிறார். கைசிக புராணத்துல நம்பாடுவான கேள்விப்பட்டாலும் தர்மவியாத சரித்திரனை பார்த்தாலும் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் காட்டுக்கு சென்றார், திருத்தராட்சனை எல்லாம் பார்த்தார். விதுரருக்கு உயிர் பிரிந்தது, அசரீரி சொல்றது இவருக்கு வேண்டி ஈமச்சடங்குகளை செய்யணும், யாருன்னே பார்க்கற உடனே பண்ணிட்டாரு. அப்ப விதுரனுக்கு தர்மபுத்திரன் பண்ணது. விபீஷணன ராட்சசன்னு ராமன் பார்த்தாரா? தன் தம்பினா ஏற்றுக்கொண்டார். நின்னொடுமை வரானோ குன்னு சூழ்வான் மகனொடு மறுவரானோ அகனவர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோ, எவ்வளவு அழகு. அப்ப விபீஷணனை கூட தன்னுடையவன் ஏத்துட்டாரே. அப்படிப்பட்ட குலம் கிடைக்கும் அர்த்தம். குலம் தரும் செல்வம் தந்திடும். செல்வம்னா கையில பொருள்ற பணங்காசு இல்ல, பகவத் சம்பந்தம்ங்கிற ஸ்ரீ, பகவத் சம்பந்தம்ங்கிற செல்வம். விபீஷணன்
ராவணனை துறந்து ஆகாசத்தில் தாவினான். திருப்புல்லாணிக்கரைக்கு ராமனிடத்துல சரணம்னு வரப்போகிறான். அப்ப வால்மீகி கூறுகிறார், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், ஆகாயத்தில் தாண்டினார் ஸ்ரீமானான விபீஷணன் தான். சல்லிக்காசம் ராவணன் கொடுக்க போறது இல்லை. ஆனா இவனை ஏன் ஸ்ரீமான்கிறார்? தப்பானவனை விட்டு ராமன் பக்கம் திரும்பினார் இல்லையா? ராம சம்பந்தம் தான் செல்வம். அப்படிப்பட்ட சம்பந்தம் நமக்கும் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். செல்வமே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம். பெருமான் வேணும், அதை தவிர செல்வம் வேண்டாம் என்று யார் இருக்கிறானோ அவனை தேடித்தான் செல்வம் வருங்கிறார். அது போலத்தான் இங்கேயும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயன எல்லாம் நிலந்தரம் செய்யும். அடியவர்கள் பக்தர்களாகவே இருந்தா கூட சில கட்டங்கள்லாம் காலத்துக்கும் கர்மத்துக்கு தகுந்து பட்டுதான் ஆகணும். அவசியம் அனுபோக்தவ்யம்னு சொல்லுவார்கள். கண்டிப்பா கர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சா தான் தீரும். அடியவர்களா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் பெருமானிடத்திலே கைங்கரியத்தை சொல்ல சொல்ல, செய்ய செய்ய, நாராயண நாமத்தை சொல்ல சொல்ல மொத்த பாதிப்பையும் விலைக்கிடுங்கிறார். அடியார் படுதுயர் ஆயன எல்லாம் நிலந்தரும் செய்யும். தரையோட தரையாக்கிடும். நிலந்தரம்னா தரையோட ஆக்கிடும், தரமட்டம் ஆக்கிடும். நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் அருளும். நீழ்விசும்பு தான் வைகுண்டம் பரவதம். அத்தையும் கொடுக்கும். இந்த லோகத்துல எல்லா நன்மை ஏற்படுத்தும், வைகுந்தத்தையும் கொடுக்கும், அருளோடு பெருநிலம் அளிக்கும். அந்த அனுகிரகத்தோட இல்ல, பெருநிலம்னா கைங்கரியம். வைகுந்தத்துக்கு போய் சிறந்தான கைங்கரியத்தையும் கொடுக்கும், அருளோடு பெருநிலம் அளிக்கும். வலம் தரும். பெருமான சேவிக்கிறதுக்கும் பல்லாண்டு பாடுறதுக்கும் பலம். பலம்னா பலம்னு அர்த்தம். ஆத்மதா பலதான்னு சொல்வார்கள். பலத்தையே கொடுக்கும் மற்றும் தந்திடும். நமக்கே தெரியாத ஹிதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குங்கிறார். இது சொன்னதெல்லாம் போராதுன்னுட்டு தூங்கிட்டு இருக்குச்சே நல்லது செய்யும், முடிச்சுட்டு இருக்குச்சே நல்லது செய்யும், எனக்கே தெரியாத நல்லதெல்லாம் செய்யும். அப்படி செய்யும். வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இதை இன்னொரு விதத்தில் பெரியவாச்சனை சாதிக்கிறார். அருளோடு பெருநிலம் அளிக்கும், பரமதம் கொடுக்கும், கைங்கரியம் கொடுக்கும், வலம் தரும், சக்தி கொடுக்கும், மற்றும் தண்டிடும், ஏனைய ஹிதங்களை செய்யும். இல்லை இப்படி வச்சுப்போமா, அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும். யாருக்கெல்லாம் நாராயண நாமம் வாயில் வந்ததோ அவர்களே இனிமே மற்ற பேருக்கு அனுகிரகிக்கலாமா. அருளோடு பெருநிலம் அளிக்கும், கைங்கரியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தியை கூட நாராயண நாமம் சொல்றவனுக்கே வந்துடும். பகவானிடத்துல பெற வேண்டாம். யார் நாராயண நாமத்தை சொல்லுகிறானோ அவனே அடுத்தவனுக்கு மோட்சம் கொடுக்கலாம், அவனே அடுத்தவனுக்கு கைங்கரிய செய்ய பத்தி சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அம்மா எவ்வளவு நல்லது செய்வாளோ சரீரமேவ மாதா பிதரோ ஜனயதா சகி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்சிரேஷ்டன் ஜன்மான்னு சொல்வார்கள். அப்பா அம்மா உடற்பிறவியே கொடுப்பார்கள், ஆனா ஞான பிறவி இதுதான் கொடுக்கும். அதனாலதான் பெற்ற தாயினும் ஆயின செய்யும், தாயை காட்டிலும் நல்லது செய்யும். நலம் தரும் சொல்லை. சொல்லை நீண்ட மந்திரம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாலே, நாராயணாங்கிற சொல்ல சொல்ல ஆரம்பித்தாலே நலம் தரும். கைங்கரியத்துல விருப்பத்தை கொடுக்குங்கிற, பிராபியத்துல ருச்சி, கைங்கரியத்துல ருச்சி, அது இருந்தா தானே பண்ண முடியும். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இது சர்வார்த்த சாதகம், எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்க வல்லது. 9ஆம் பாட்டு முற்றிற்று. இனி சாற்று பாசுரம், கடைசி பாசுரம். மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையார் வாழ் களிகண்ணி செஞ்சொலால் எடுத்த தெய்வனன் மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும்போதழமின் துயர்வரில் நினைமின் துயரில் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணாவென்னும் நாமம். இதுலதான் பலன் சொல்லி முடிக்கிறார். மஞ்சுலாம் சோலை வண்டரை மானீர். மஞ்சு மேகம், உலாம் சோலை வண்டுகள் ரீங்கரிக்கிற மானீர். அப்படிப்பட்ட நீர்வாய்ப்பாலே சூழப்பட்ட மங்கையார், மங்கை தேசத்திலே வாழக்கூடியவர்களுக்கு ரக்ஷகர், மங்க நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு ரக்ஷகரான பரகாலம். வாழ் கரிகன்னி, வாழை கையிலே பிடித்தார். இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் மற்ற எதையும் நம்ப மாட்டார்களாம், திருமங்கியாழ்வார் கையில் இருக்கிற வாழைத்தான் நம்புவார்கள். கரிகன்றி, கரியனுடைய கோலாகலத்தை முடிக்கக்கூடியவர். செஞ்சொலால் எடுத்த சொல்லே போரும், பொருளே வேண்டாம், சொல்லும் பொருளும் இசையை தொடுத்தார். செஞ்சொலால் எடுத்த தெய்வனன் மாலை. இது இந்த உலகத்து பாட்டு நினைக்க வேண்டாம், அப்ராகிருத்தமான வைகுந்தத்தில் இருக்க வேண்டிய பாட்டு. கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. அப்பேற்பட்ட தெய்வனன் மாலை இவை கொண்டு, இந்த 10 பாட்டை கொண்டு சிக்கன தொண்டீர் சட்டென இந்த நாராயண நாமத்தை உள்ளடக்கி இருக்கிற 10 பாசுரங்களை
துஞ்சும் போது அழைமின். சரீரம் ஒரு நாள் விழுமே, துஞ்சி கீழே விழுவுமே, அன்னைக்கு நாராயணான்னு கூப்பிடுங்க. துயர்வரில் நினைமின், என்ன துன்பம் வியசனம் வந்ததுனாலும் கூப்பிடுங்க. துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர். ஒருவேளை இந்த துயரெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, எப்படி உலகம்னு இருந்தா பட்டுத்தான் ஆகணும். நாங்கள்லாம் அனன்ய பிரயோஜனர்கள், வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதவர்கள், வரது வரட்டுமே அப்படின்னு இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவா, கட்டம் இருக்கு, கட்டத்தை போக்கிக்கணுங்கிறவன் நாராயண நாமத்தை சொல்லட்டும். கட்டம் வந்துட்டு போட்டமே இருக்கிற நாங்கள் எதற்கு சொல்ல வேண்டும் கேட்கலாமே. துயரிலீர், துயரமே இல்லாதவர்கள் அனன்ய பிரயோஜனர்கள், அவர்கள் சொல்லிடும். அப்படிப்பட்டவர்கள் சொல்லணுமானா சொல்லணும். சொல்லிலும் நன்றாம். உங்களுக்கு அது என்னவா இருக்கும்? வேறு பிரயோஜனத்தை தராது, அதுவே பிரயோஜனமாக இருக்கும், தான் ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கும். துயரிலீர் சொல்லிலும் நன்றாம். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு, நம்முடைய அனாதிகாலமான பாபங்களுக்கு விஷத்தை போல இருக்கும். அப்படின்னா திருமந்திரத்தை சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம்னு சொல்லுவார்கள். திருமந்திரத்தை அடக்கி கொண்டிருக்கிற இந்த 10 பாட்டு சம்சாரத்தை தொலைக்கும். சம்சாரங்கிற நச்சுக்கு, வினைக்கு நஞ்சாக இருக்கும். நாராயணாவென்னும் நாமம், நாராயணா என்னும் நாமங்கிறதுனாலே பரம போக்கியமா, இனிமையா, ஆதாரமா, நமக்கு சத்தையா தாரகமா எப்படி அந்த நாமம் தான் இருக்கிறது. நாராயணா என்னும் நாமம், அதை கட்டம் வரும்போது சொல்லுங்கள், உடல் கீழே விழும்போதும் சொல்லுங்கள், எல்லாம் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் என்பதோட 10வது பாட்டு முற்றிற்று. எனக்கென்னும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாய திருமால் திருநாமங்கள். அந்த நாமத்தை நானும் சொன்னேன், நமது முறைமின் நமோ நாராயணமே என்று முதல் 10 பாசுரத்தாலே திருமந்திரத்தினுடைய ஏற்றத்தை சொன்னார். இதை பற்றி சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கும் போது, மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் மந்திரேத தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரவ். மந்திரம், மந்திரத்துல சொல்லப்பட்ட பகவான், மந்திரத்தை கொடுத்த ஆச்சாரியன், 3 பேரிடத்துல பக்தி இருக்க வேண்டும். அதுல முதல்ல மந்திரத்துல பக்தி இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த முதல் 10 பாசுரங்களில் திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா சாதித்தார். ஆலி நாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குடலியர் வேள் மானவேல் கலகாலன் கலிகன்னி. அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருவடி வலத்தாலே 1000 பாசுரங்களையும் பக்தர்கள் கேட்டு நெஞ்சில் தேக்கி ராமானுஜருடைய அனுகிரகத்தாலே அதன்படி வாழ்வோம் என்று பிரார்த்தித்து, ஜிஎஸ் சுவாமி திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆழ்வார் திருவடிகளை சரணம், பெருமானார் திருவடிகளை சரணம், ஜிஎர் திருவடிகளை சரணம்னு சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.